अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله. அல்லாஹ்வுடைய பெரிய ஃபஸலை கொண்டு திருக்குர்ஆனுடைய தஃப்சீரில் பார்த்து வருகிறோம். இப்பொழுது 29வது ஜுஸு தபாரக்கல்லதி அதனுடைய 3/4 ஜுஸு பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் முழுமையாக பார்ப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது சூரத்துல் கியாமா 75வது சூரா ஆரம்பிக்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. கியாமத்துடைய நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். இந்த லா ஜாயித் மேல் மிச்சமாக வந்துடும். சத்தியத்துக்கு முன் அது மாதிரி சேர்க்கப்படும். நீங்கள் லா உக்ஸிமு நான் சத்தியம் செய்யவில்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. லா ஜாயிதானது மேல் மிச்சமானது. இப்படி வார்த்தைகள், எழுத்துக்கள், சொற்கள் மேல் மிச்சமாக வருவது எல்லா மொழியிலையும் பழக்கத்தில் உள்ளது தான். அனைத்து பாஷைகளையும் ஒரே அர்த்தம், கொஞ்சம் எழுத்துக்கள் கூட சொல்லுவாங்க. வருகிறான், சாப்பிடுகிறான், சாப்பிடு கி ரா இன், சாப்பிடுகின்றான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சாப்பிடுகிறான், சாப்பிடுகின்றான் அப்படின்னா சாப்பிடுகின்றான். சாப்பாடு கின்றானா? சாப்பிடுகிறான், சாப்பிடுகின்றான் என்ன அர்த்தம்? வித்தியாசம் என்ன இருக்கா? அது கிண்டாமல் சாப்பிட்ருப்பான் சார், இது கொஞ்சம் கிண்டி கிண்டி சாப்பிட்ருப்பான், அதனால் சாப்பிடுகின்றான். அது கின்றானா? வித்தியாசம் என்ன பை? சாப்பிடா நின்றான் அப்படின்னு அர்த்தம் என்ன? சாப்பிடாமல் சும்மா நின்றுருந்தான். எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க, விருந்துக்கு போய் இவன் மட்டும் சாப்பிடாமல் சும்மா நின்றுருந்தான். சாப்பிடுகிறான், சாப்பிடுகின்றான், சாப்பிடா நின்றான் அப்படின்னா முதல் சாப்பிட்றான், ரெண்டாவது சாப்பாடு கிண்டிகிட்டு இருக்கிறான், மூணாவது ஆள் சாப்பாடாமல் நின்றுருக்கான். அப்படின்னு மூணுக்கும் அர்த்தம் ஒன்று தான். இந்த 3 வார்த்தையும் ஒரே பொருள் தான். ஏன்னா தமிழ் நிகழ்கால இடைநிலை மொத்தம் 3: கிறு, கின்று, ஆனின்று. இது 3 நிகழ்கால இடைநிலை. ஆச்சுங்களா? அதனால் சாப்பிடுகிறான், சாப்பிடுகின்றான், சாப்பிடா நின்றான், 3க்கும் அர்த்தம் சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம். ஆச்சுங்களா? இப்போ இந்த கிரு தான் போதும். கின்று இன் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா? இது பழக்கம் எல்லா பாஷையிலையும் பழக்கம் இருக்குது, ஒன்றுலையும். இங்கிலீஷில் அது மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், எழுத்துக்கள், சொற்கள், சைலன்ஸுன்னு சொல்லுவாங்க, ப்ரொனவுன்சன்ஸ் எல்லாமே நிறையா பயன்படுத்தப்படும். சரிங்களா? நாலேஜ் ஸ்பெல்லிங் என்ன? எது கே போடுறீங்க? அப்போ நம்ம கே போட்டால் கினாலஜின்னு சொன்னால் உனக்கு நாலேஜே இல்லைன்றுவான். இங்கிலீஷ் பற்றி அவர் கினாலஜின்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அவர் இங்கிலீஷ் நாலேஜே இல்லை அவருக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க நாலேஜின்னு சொல்லுவாங்க, கினாலஜின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கே எதுக்கு போடுறாங்க? லூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க. அந்த லூஸ் தான், அது எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதனால் எல்லா பாஷையிலையும் இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி எல்லா பாஷையும் இந்த மாதிரி மேல்மிச்சமாக சொல்லப்படக்கூடிய லப்ஸுகள், வார்த்தைகள். இப்போ அதை பற்றி நான் பேச செஞ்சேன்னா 1.5 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது.
அல்ல இப்போ நம்ம ஆயத்து ஓதுவோம். இப்போ லா மேல் மிச்சமானது. குரானில் அந்த மாதிரி சில நேரங்களில் லா வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கப்படும், சில நேரங்களில் லா போக்கப்படும். தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுஃப வருது இல்லை? என்ன அர்த்தங்க? அர்த்தம் சொல்லுங்கள் பை. தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுஃப என்ன அர்த்தம்? நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த தஃப்தஉ அர்த்தம் எங்கே எடுக்கப்பட்டு சொல்லுங்கள் டக்குன்னு. எல்லாம் உள்ளது அவாமில்ல. மாசால மாஃபத்திய மன்ஃபக்க மாதாம வருது இல்லை? எல்லாம் உள்ளது இதெல்லாம். அப்போ மாஃபத்திய இது கூட எது லாசிமு? மா லாசிம். மாஃபத்திய மன்ஃபக்க மாதாம மன்ஃபக்க மாஃபத்திய இது எல்லாத்துலேயும் மா வந்து அவசியம். அப்போது மா லா கட்டாயம் சேர்ந்து தான் வரும். லா யஸாலு காயிமன் அப்படின்னா நின்று கொண்டே இருந்தான், நின்றவனாக நீங்காது இருந்தான் அப்படின்னு அர்த்தம். லா யஸாலு காயிமன். அது மாதிரி மாஃபத்திய காயிமன் நின்றவனாகவே இருந்தான், நீங்காது இருந்தான். மாஃபத்திய நீங்காது இருந்தான், நின்றவனாக நின்று கொண்டே இருந்தான். அப்போ நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். தல்லாஹி லா தஃப்தஉ ததுக்குரு யூசுஃப. தல்லாஹி நீங்கள் யூசுப் நபியை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்காமல். அதனால் வரணும் அந்த லா போக்கப்பட்டிருக்கு. போக்கப்பட்டுதான் லா வச்சு தான் அர்த்தம் வைக்கணும். தல்லாஹி தஃப்தஉ ததுக்குரு யூசுஃப. பை அப்போ அங்கே லா வந்து இல்லாத இடத்தில் லாவை போடணும். இது வந்து என்ன, ஏன் அப்படி ஒழுங்காக போட்டுருந்தேன் அப்படி அர்த்தம் இல்லை. இதுதான் சொல்லுகிற கலை. சில இடங்களில் போக்குவதும் சில இடங்களில் நீக்குவதும் இது வந்து சொல்லின் கலை, சொல்லின் அழகு. இது ஒரு சொல்லை அழகுபடுத்துவதற்கு இவ்வாறு முன்ன பின்ன கொண்டு வர்றது, ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்போ தான் அந்த சொல்லுக்கு அழகே உண்டாகும். புரிஞ்சுங்களா? சரி வாங்க. அப்போ லா உக்ஸிமு நான் சத்தியம் செய்கிறேன் பியோமில் கியாமா கியாமத்து நாளை கொண்டு. வலா உக்ஸிமு இன்னும் சத்தியம் செய்கிறேன் பின் நஃப்ஸில் லவ்வாமா பழிக்கக்கூடிய நஃப்ஸின் மீது சத்தியமாக. அப்போ நஃப்ஸுடைய பல படித்திரங்களை சூஃபியாக்கள் சொல்லித் தருவார்கள். அதில் ஒரு வகை லவ்வாமா. நஃப்ஸே அம்மாரா பாவங்களை தூண்டக்கூடிய நஃப்ஸு. அம்ருனா ஏவுதல், அம்மாரத்துன் மிக அதிகம் தூண்டக்கூடியது. நஃப்ஸே லவ்வாமா. அடுத்த நஃப்ஸ் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தணும். அம்மாராவை கொஞ்சம் க்ளீனாச்சு, லவ்வாமாவாயிரும். லவ்வாமா அர்த்தம் என்ன? நம்ம தப்பு செஞ்சால் ஏன்டா தப்பு செய்கிற அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நம்ம திட்டும். லாமனா திட்டினா அர்த்தம், லவ்மனா திட்டுதல். புரிஞ்சுங்களா? சில பேர் அம்மாராவில் மூழ்கி கிடப்பானுங்க. அவன் நஃப்ஸு இன்னும் செய், கொள்ளையடி, திருடு, கொலை செய், அட்டகாசம் செய் அப்படின்னு தூண்டும். லவ்வாமாவுக்கு வந்துட்டீங்க, நம்ம தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அப்படியே அந்த நஃப்ஸுடைய பேச்சை மீறி தப்பு செஞ்சுட்டான், என்ன செய்யும்? அறிவு இருக்காடா உனக்கு, இதெல்லாம் ஒரு ஆலிம்சா ஓத வந்துட்டான் பாரு, இவெல்லாம் மாடு மேய்க்கப்படா அப்படின்னு நம்மளே திட்டும். எது அப்படி மனசு ரொம்ப குறுகுறுக்கும். சொல்கிறாங்க தன் நெஞ்சு அறிவது பொய்யருக. ஒரு நெஞ்சு உனக்கு ஒன்று சொல்லிச்சுன்னா அதை வந்து தப்பாக நினச்சி அதை மீறி செய்யாத. ஃபஸ்ட்டு தப்பு செய்ய போகும்போது நெஞ்சு சொல்லும் இது தப்பு செய்யாதேன்னு, அதை மீறி செய்யாத. தன்னெஞ்சு அறிவது பொய்யருக பொய்த்த பின் அதை பொய்யாக்கியும் செய்துவிட்டால் தன்னெஞ்சே தன்னை சுடும். அது லவ்வாமை பற்றி சொல்கிறார் அவர். அந்த நஃப்ஸை லவ்வாமாவுக்கு விளக்கம் சொல்கிறார். என்ன தன்னெஞ்சு அறிவது பொய்யருக பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், உன் நெஞ்சே உன்னை சுடும் அப்படின்னு. இது நஃப்ஸே லவ்வாமா அப்படின்னு அவர் மேலே தலை போடணும் திருவள்ளுவர். போடாமல் சும்மா சொல்லிட்டார். அப்போ வந்து இது நஃப்ஸே அம்மாராக்காரன் எடுத்து வச்சுங்க, பிரச்சனை பேச போயிடும். அவன் நஃப்ஸே அம்மாராக்காரனுக்கு இது பொருந்தாது. அவன் நஃப்ஸு அவனை பாவம் செய்யும்படி தூண்டும். அவனை போய் குத்து அப்படின்னு சொல்லும், கத்தி எடுத்து குத்து அப்படின்னு சொல்லும். தன்னஞ்சரி இது பொய்யா இருக்க மஞ்சள் நஃப்ஸு சொல்கிறத கேட்காம இருக்காது அப்படின்னு குத்திட்டான். அவன் தப்பிச்சு ஓட்டான். புரிஞ்சுங்களா? பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை வேகமாக குத்தாமல் சொன்னேன், ஏன்னா மெதுவாக குத்தினேன், செத்து போகலையே பொழைச்சிட்டானே அப்படி. இதெல்லாம் நஃப்ஸே அம்மாராக்காரனுக்கு. அப்போ இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தாது? அம்மாராக்காரனுக்கு. அது நஃப்ஸு 4 வகை இருக்குது. இந்த திருக்குறளில் வந்து அவர் சொன்னது ஒரு சாராருக்கு தான். நம்ம குரான் 4 பேருக்குன்னு சொல்லியிருக்கு. என்னவை குரானில் அல்லா நஃப்ஸே அம்மாராக்கும் சொல்கிறான். இந்த நஃப்ஸில் அம்மாரத்தும் பிஸ்து
ஒமா உபர் நஃப்சி அந்த தனி பாடம் ஒரு பாடத்துக்குள்ளே போனால் இது தஃப்சீர் ஓடாது. இது அடுத்து லவ்வாமா, அதுக்கடுத்து முல்ஹிமா. இந்த நஃப்ஸு இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்திடுச்சு. இது என்ன நஃப்ஸு, இது என்ன செய்யும், நல்ல காரியங்களையே சொல்லிகிட்டு இருக்கும், இப்படி செய்ப்பா. இது முல்ஹிம், இல்ஹாம் செய்யும், நல்லதே செய்யும்படி சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் நஃப்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. யாராவது அம்மாரால் இருக்குது, யாராவது லவ்வாமால் இருக்குது, யாராவது முல்ஹிமால் இருக்குது. கடைசியாக நஃப்ஸே முத்துமைன்னா, 4வது நஃப்ஸ். முத்துமைன்னான் என்ன, அமைதி அடைந்த நஃப்ஸ். இது நல்லதை தவிர வேறு சிந்திக்காது, பாவத்தின் பக்கம் போகவே போகாது. இது நஃப்ஸே முத்துமைன்னா 4வது நஃப்ஸ். சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த 4வது நஃப்ஸுக்கு வேறு பேர் இருக்குது, ராலியத்தை மரலியா. யாயுத்து நஃப்ஸுல் முத்துமைன்னாவான நஃப்ஸே இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தம் மரலியா. என்ன பை இப்போ எல்லாம் நஃப்ஸே அம்மாரை பற்றி எல்லாம் எங்கே சொன்னால் குரானில் அம்மா ஒரு நஃப்ஸு இன்ன நஃப்ஸில் அம்மாரத்தும் பிஸ்ஸு, இது கெட்ட நஃப்ஸ். அடுத்த நஃப்ஸே முல்ஹிமா பற்றி அல்ல நஃப்ஸே இல்லை லவ்வாம் பற்றி லா உக்ஸிம் பின் நஃப்ஸில் லவ்வாமா. அடுத்த நஃப்ஸே முல்ஹிமா, அது எங்கே சொல்கிறான் தால ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அப்புறம் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாவ மன் தஸ்ஸாஹா. அதுக்கு முன்னாடி ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா, இல்ஹாம் செய்தான், இது நல்லது இது கெட்டது என்பதை அல்லாஹ் தஆலா மனதில் உதிப்பு ஏற்படுத்தினான். அப்போ நல்லதை உதிக்க செய்யும், இது நல்லது இது தீயது என்று சொல்லி கொடுக்கும். அது நஃப்ஸே முல்ஹிமா என்று பேர். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். 4வது நஃப்ஸே முத்துமைன்னா, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்துமைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி, ரப்பின் பக்கம் நீ திரும்புவாயாக, ராலியத்தம் மரலியா. ரப்பு உன்மேல் பொருந்தி இருக்கும் நிலையில் நீ ரப்பை பொருந்தி இருக்கும் நிலையில் திரும்பி செல்வாயாக. இப்போ முத்துமைன்னாக்க இன்னொரு பேருனா ராலியா மரலியா. சில சூஃபியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மொத்தம் 6 நஃப்ஸு குர்ஆன் படிக்க. இது முத்துமைன்னா அடுத்தது 5வது ராலியா, 6வது மரலியான்றான். ஆனால் பெரும்பாலான சூஃபியாக்கள் ராலியா மரலியாங்கிறது முத்துமைன்னாக்க இன்னொரு பேர். இப்போ 4 நஃப்ஸு தான். அந்த இப்போ நஃப்ஸின் வகைகளும் அவைகளின் செயல்பாடுகளும் அவைகளுடைய பலன்களும் அப்படின்னு தலைப்பு போட்டு பிள்ளைங்க பேசல. சரி வாங்க, இப்போ நம்ம நஃப்ஸை பற்றி போச்சுன்னு சொன்னால் நம்ம நஃப்ஸை அடுத்த படத்துக்கு போகாது. இப்போ நம்ம போயிட்டே இருப்போம். இங்கே அறிஞ்சுங்களா, அயஹ்சபுல் அப்பா பின் நஃப்ஸில் லவ்வாமாவுடைய நஃப்ஸின் மேல் சத்தியமாக. அயஹ்சபுல் இன்சானும், இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா, அப்போ அல்லன் நஜ்மா இலாமா, அவன் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டானா. சரி பை, எண்ணிக்கொண்டானான்னு கேள்வி வருது. சத்தியம் செய்தால் அதுக்கு மக்சம் அழகி வேணும்ல. சத்தியம் செய்து என்ன சொல்ல வந்தீங்க கேள்வி வருமா இல்லையா? வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா. பகல் மேல் இரவு மேல் சத்தியமாக உங்கள் ரப்பு உங்களை மீது வருத்தப்படவில்லை, கோபிக்கவில்லை. வருது இல்லையா? சத்தியம் என்ன அல்ல சொல்ல வந்தான் சொல்லுங்க பார்ப்பாங்க. கியாமத்து நாள் மீது சத்தியமாக, லவ்வாமாவுடைய நஃப்ஸின் மேல் சத்தியமாக, லவ்வாமா எனும் ஆத்மாவின் மேல் சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா, அவன் எலும்புகளை ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டானா, என்ன அர்த்தம்? என்ன சத்தியம் பார்க்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக ஒன்று சேர்ப்போம் அப்படி. நிச்சயமாக சத்தியமாக கியாமத்தினால் சத்தியமாக, நஃப்ஸே லவ்வாமல் சத்தியமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த மனிதனை உயிர் கொடுத்து எழுப்பி இவர்களின் எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லாமல் அயஹ்சபுல் இன்சானு என்று சொல்வது சொல்லின் அழகது. சொல்ல இவ்வாறு வேறு வேறு விதமாக மாற்றி வேறு விதமாக சொல்வது சொற்களை அழகுபடுத்துவது. நடந்துங்களா? அதனால தான் குர்ஆனுடைய அழகை பார்த்து அப்படியே வியந்து போய் நின்று விட்டார். பார்ப்பவர்கள்லாம் அரபியில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், பெரும் கவிஞர்கள் எல்லாருமே குர்ஆனை ஓதி பார்த்துட்டு உன் அழகை கண்டு வியந்து போகிறேன் அப்படின்னு நின்ட்டானோ. அப்படியே பார்த்து நின்ட்டாங்க. பெரும் கவிஞர்கள் குர்ஆன் படிக்கிற வரைக்கும், குர்ஆன் ஓதுற வரைக்கும் அவங்க கவிதை எழுதிட்டு இருந்தாங்க. குர்ஆன் ஓதுன பின்னாடி கவிதை எழுதுகிற தொழிலே நிப்பாட்டாங்க. வேணாப்பா, இது குர்ஆனுக்கு முன்னாடி நான்லாம் என்ன மனுஷனா, இதுக்கு முன்னாடி கவிதை வேறு எழுதணுமா? சரண்டர் ஆகிட்டு, கை தூக்கியாச்சு. புரிஞ்சுங்களா? என் கவிதைகள் எல்லாம் குர்ஆனுக்கு முன் போட்டு மண்ணில் புதைத்து விட்டேன்ட்டான். பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்தகு கௌலின் காலஹ ஷாயிரு ஒரு லபீத். லபீத் யார் தெரியுமா? கவிஞர்கள் அழகாக மிக உண்மையான சொல்லினவர் லபீத் என்ற கவிஞராக இருக்கும். அலா குல்லு ஷை இம்மா
ஹலல்லாஹு பாத்திலா சொன்னாங்களே, குல்லு நஈமில்லா மஹால தஸாயிலுன் சொன்னாங்களே. இந்த லபீத் என்ற கவிஞர் 60 வருஷம் துனியாவில் வாழ்ந்தார். அப்போ 60 வயசில் இஸ்லாத்துக்கு வந்தார். பெருமானை கைப்பிடித்து சூரத்தை கைப்பிடிச்சாரா, சஹாபாக்கள் அபூபக்கர் நாயம் காலத்தில் முஸ்லீமானாரா தெரியல. அந்த சரித்திரம் எடுத்து படித்து பாருங்கள். நம்ம முந்தி படித்தது சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்த பின்னாடி 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கவிதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உதாரணம் காட்டி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ மிகச்சிறந்த ஒரு கவிஞராக இருந்திருப்பார். 60 வயசில் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்பு ஒரு கவிதை கூட படிக்கல. 60 வருஷம் வாழ்ந்தாங்க. பெரும்பாலான கவிஞர்கள் பிற்காலத்தில் அதிகம் படிப்பாங்க முற்காலத்தை விட, இன்னும் தேர்ச்சி பெற்ற பின்னாடி. ஏங்க குர்ஆனுக்கு முன்னே நான் எதுவும் படிக்க விரும்பலைன்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கவிதை கூட படிக்கவில்லை. அப்படியும் இருக்கிறான். சரி வாங்க. பலா காதிரீன இல்லை, நாம் சக்தி பெற்றவர்கள் தான். ஏன் இல்லை? பலா ஏன் இல்லை, நாம் சக்தி பெற்றவர்கள் தான். அலா அன் நுசவ்விய பனானஹு, அவன் விரல் நுனிகளை கூட சீர்படுத்துவதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள். மொத்த உடம்பில் விரல் நுனி ஒரு விரல் நுனியை கூட விட்டு வைக்காமல் அதையும் ஏற்கனவே இருந்தது போன்று மீண்டும் சரிப்படுத்தி அதை முறைப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அப்போ மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுவோம். விரல் நுனியே ஒரு சொட்டு உடம்பு எங்கே எப்படி இருந்துச்சு, இந்த விரல் எங்கே இருந்துச்சு, இந்த விரல் எங்கே இருந்துச்சு, கரெக்டாக அந்த நகம் எப்படி இருந்துச்சு, அந்த அவற்றையெல்லாம் சரிப்படுத்த சக்தி பெற்ற நாம் நிச்சயமாக மற்ற அனைத்து உறுப்புகளையும் முன்பு இருந்தது போன்ற இணைத்து சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறோம். பனான் அப்படின்னு சொன்னால் பனானத்தின் அப்படின்னு அது ஜம்மு பனான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அத்தராஃபுல் அசாபே ரூசுல் அசாப், விரல்களின் நுனி என்று அர்த்தம். பல் என்றாலும் யுரீதுல் இன்சான், இந்த மனிதன் விரும்புகிறான், லியஃபுஜுர அமாமஹு, தன் மேலைக்கும் மீண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. நீ தௌபா செய்கிறான், தௌபா செய்யும்போது தௌபா செஞ்சுக்குவோம், திரும்ப நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மறுபடியும் பாவம் செஞ்சுக்குவோம் என்று அவன் மனதில் பாவத்துடைய எண்ணம் இருக்கிறது. மேலைக்கும் இனிமேலும் நாளைக்கும் பாவம் செய்வோம் என்று தான் இந்த மனிதன் எண்ணுகிறான். லியஃபுஜுர அமாமஹுன்னா மேலைக்கும், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எஃப்ஜுர் என்பதற்கு கிதுப் லியக்குதுப என்று அர்த்தம் வைக்கிறாங்க. அமாமஹு இது எதிர்காலத்தில் இப்போ எப்போ பொய் சொல்லிட்டு திரியிறானோ அதே மாதிரி எதிர்காலத்திலும் பொய் சொல்லி கொண்டு தான் திரிய வேண்டும் என்று இவன் கருதுகிறான். இப்போ எப்படி கியாமத்தை மறுக்கிறானோ அதே மாதிரி இனியும் கியாமத்தை மறுத்து தான் திரிய வேண்டும் என்று அவன் கருதுகிறான். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் லியஃபுஜுர அமாமஹு, அமாமு கொண்டு அவன் எதிர்காலத்தில் இருந்து கொண்டு இதை கொண்டு நோக்கி கியாமத்து நாள். கியாமத்து நாளிலே அல்லாஹ் இடத்திலே பொய் சொல்ல விரும்புகிறான். இங்கே எல்லா அட்டகாசம் பண்ணிட்டு மறுமையினா எல்லாம் கேட்பான், கேள்விகள் கேட்பான், என்னடா செஞ்சேன்னு, யாரெல்லாம் நான் ரொம்ப பெரிய தக்குவாதாரியாக இருந்தேன், பள்ளிவாசல்ட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கலாம். அல்லாஹ் இந்த மாதிரி பொய் சொல்லுவான்னு தெரிஞ்சு வாய்க்கு சீல் வச்சுருவான் மறுமையினால். மேலைக்கும் பொய் சொல்ல வேண்டும் என்று இவன் எண்ணுகிறான், மறுமையிலும். இப்படி ஒரு அர்த்தம். எஸ்அலு அவன் கேட்கிறான், ஐயான யோமுல் கியாமா, கியாமத்தினால் எப்போது வருமோ தெரியல, அது எவ்வளோ காலம் இருக்கு இன்னும், என்றைக்கு வருமோ என்று அவன் கேட்கிறான். ஃபைதா பரிகல் பசரு, அவனுடைய பார்வை நிலைகுத்தி விடுகிற பொழுது, கியாமத்தினால முதல் சூரும் சரி ரெண்டாவது சூரும் சரி, முதல் சூர் ஊதுவார்கள், அப்படியே வானம் பூமி சதுரம், அப்படியே என்ன நடக்குன்னு தெரியும், அப்படி நிற்பான். இப்போ சூரியன் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த சூரியன் அப்படியே ரெண்டாக பொழந்து அப்படியே ஒரு தலைமையில் ஒழுக வருது. என்ன செய்வேன், ஓடலான்னு பார்க்க, எங்கே ஓடுவேன், அப்படியே நிலை குத்தி போய் நிற்கும். பரிக என்றால் தஹையர, ஆச்சரியத்தால் விரிந்தது, நிலை குத்தி நின்றது, அப்படின்னு இந்துக்கிட்ட அங்கிட்டு திரும்பாமல். அதுக்கு பின்னாடி பரிக, பார்வை நிலை குத்தி நின்ற நேரத்தில். வ ஹசஃபல் கமரு, சந்திரன் ஒளி மங்கிய நேரத்தில், சந்திரன் அப்படியே பிரகாசமாக சந்திரன் அப்படியே ஒளி மயங்கி வெறும் பந்து மாதிரி ஆயிடும். ஒ ஜுமிஅ ஷம்சு வல் கமர், இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்க்கப்படும் நேரத்தில். சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, சந்திரன் ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டும் வெடித்து சிதறி இது அது மேலே உழுகும், அது இது மேலே உழுகும், இது ஒன்று வெடித்து சிதறும், ஒன்றாக்கப்பட்டு விடும் நேரத்தில். யகூலுல் இன்சான், மனிதன் சொல்லுவான், யௌம இதின் அந்த நாளிலே, ஐனல் மஃபர், நான் தப்பிக்கு செல்லும் இடம் எங்கே இருக்கிறது, ஃபர்ரன ஓடினான், நான் ஓடி ஒளியும் இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்பான்.
கல்லா அப்படி அல்ல ஒரு காலம். லா வசர், வசர் என்று சொன்னால் அல் மல்ஜ ஒதுங்குமிடம் என்று அர்த்தம். அல் ஜபருல் மணி, மழை பெய்யுது, போய் ஒரு மலைக்கு அடிவாரத்தில் நிற்கிறான், அங்கே ஒரு குகை இருக்குது, போய் ஒதுங்கிக்கிறான். ஒதுங்குவதற்குண்டான மலைக்கு பேர் அசலில் வந்து வசர் என்று பேர். இந்த இடத்துல வந்து பொதுவாக ஒதுங்கும் இடம், தப்பிக்கும் இடம். லா வசர், அவனுக்கு இங்கே தப்பிக்கும் இடம் இல்லை. இலா ரப்பிக்க, அவன் ரப்பிடத்தில் தான் யௌம இதின் அந்த நாளிலே அல் முஸ்தகர் தங்குமிடமாகிறது, நிரந்தர தங்குமிடம் அவன் ரப்பிடத்தில் தான் இருக்கிறது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். யுனப்ப உல் இன்சானு, மனிதன் அறிவிக்கப்படுவான் யௌம இதின் அந்த நாளிலே பிமா கத்தம வாக்கர், அவன் எதை முற்படுத்தினானோ எதை பிற்படுத்தினானோ அத்தனை பற்றியும் அறிவிக்கப்படுவான். அப்புறம் அத்தனை நபை முற்படுத்தி பிற்படுத்தினான்னா இவி மா கத்தம ஒன்று முற்படுத்தினான். ஓமா அக்கறனா பெயர், இதுக்கு பல அர்த்தம் வைக்கிறாங்க. சில முஃபஸ்ஸிர் சொல்கிறாங்க மா கத்தம வ அக்கற, எது முற்படுத்தினானோ இனிமேதை பிற்படுத்தினானோ. இப்போ வாழும் காலத்தில் நாம் செய்யக்கூடிய தொழுகையும் நோன்பு இதெல்லாம் முற்படுத்துறது. ஒரு பள்ளியாசு கட்டி வச்சுட்டிங்க, இது பிற்படுத்திட்டு வந்துட்டோம். இந்த அமல் நம்ம வந்துகிட்டே இருக்கோம் இல்லையா? இது முற்படுத்திய நன்மைகளையும் பிற்படுத்திய நன்மைகளையும் அவன் அறிவான். மா கத்தம மின் ஆமாலி சாலியா மா அக்கற மின் ஆமாலி சாலியா. இன்னொரு அர்த்தம், எதை அவன் முற்படுத்தி செய்தானோ, நற்காரியங்கள் முந்தி வந்து செய்தானோ அந்த நற்காரியங்களை அவன் பிந்தி விட்டானே. தொழுகைக்கு முந்தி போனால் தொழுகாமல் பிந்திட்டான், நோன்பு வச்சான் நோன்பு வைக்காம விட்டான். இப்போ நற்காரியங்கள் முந்தி செய்தது, பிற்படுத்தின்னு சொன்னால் தீய காரியங்கள், விட்டு விட்ட காரியங்கள், செய்யாம விட்ட காரியங்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மா கத்தம எதை முற்படுத்தி வைத்தானோ, சொத்து பத்துக்கள் எதை முற்படுத்தி அல்லாவுக்காக செலவு செய்தானோ. அக்கற, இன்னும் சில சொத்து பத்துக்களை வந்து பிற்படுத்தி பண்ணி விட்டு வந்துட்டான், அது யாரோ செலவு செஞ்சாங்க. இப்படி செல்வங்கள் எதை முற்படுத்தினான் அதை பிற்படுத்தினான் அதை அல்லாஹ் தஆலா அறிவான். சில பேர் மா அமில வமாலம் யஅமல், என்னென்ன நற்காரியம் அவன் செய்தான் என்ன செய்யலை என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிவான். அந்த அனைத்தையும் அவன் அறிவிக்கப்படுவான். பல் என்றாலும் அல் இன்சான், இந்த மனிதன், அலா நஃப்ஸிஹி பசீரா, தனது ஆத்மாவின் மீது நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாம் அல்லாஹ் கண்ணில் காட்டுவான். அவனுக்கே தெரியும் நீ என்ன செஞ்ச என்ன செய்யலைன்னு. அவனே அனைத்தையும் கண்ணால் பார்ப்பான். தன் நஃப்ஸுக்கு எதிராகவே அவன் பார்க்கக்கூடியவனாக இருப்பான், சாட்சியாளனாக இருப்பான். பசீருன் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்? பார்ப்பவன், சாட்சி சொல்பவன் அர்த்தம். பலில் இன்சானு அலா நஃப்ஸி பசீரத்துன் என்று வருது. துன்யா வந்துச்சு, இன்சான் முதக்கர் தானே பை ஜி. அப்போ பசீர்னு வரணும், பசீரத்துன் ஏன் வருது? பலில் இன்சானு, இன்சான் முப்ததா, பசீர் என்பது ஹபர். பசீர் இந்த இடத்துல பசாரத் இல்லை, இந்த இடத்துல வந்து சாட்சியம் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம், ஷாஹிது. அப்போ தே என்ன தே அப்படின்னா இது முபாலகாவுடைய தே. அந்த தேனா ரொம்ப நன்கு அறிந்தவன் தன்னை பற்றி தானே, அப்படி முபாலகா தே கொண்டு வரப்படும். பசீர் பசீரத்துன். அல்லாம் அதுதான் ஆலிமுக்கு ஜம் என்ன? ஆலிம் மிகப்பெரிய ஆலோசனை. முபாலகா ஜம் இல்லை, ஆலிமுக்கு ஜம் இல்லை, முபாலகா. அல்லாம், அல்லாமுல் குயூப் வருது. அல்லாவுடைய பேர் என்ன? அல்லாமுல் குயூப். அதில் ஒரு தே சேர்த்துவாங்க. அல்லாமத்து தஹரு வேறு, அல்லாமா ஆரிஃப் பில்லா போகிறாங்கல்ல, அல்லாமத்துன். அல்லாம் தான் மிக அறிந்த. அல்லாமத்துன் என்ன பொம்பளை, அவர் ஆம்பளை தானே. அல்லாமா ஆரிஃப் பில்லா ஹஸரத் கிப்லா தாமத் பரக்காத்து சொல்கிறாங்களே பை. அல்லாம் தானே. அல்லாமத்துன் என்ன? அந்த தே வந்து அஜி முபாலகாவுக்காக கொண்டு வரப்படக்கூடிய தே. இன்னும் முபாலகா, இன்னும் ஒரு பேர் அறிஞர் அப்படின்னு. இப்படி நிறைய இடத்துல தே வந்து அரபியில் முபாலகாவுக்கு பயன்படுத்தப்படும். அதில் ஒரு இடம் இது. பசீரத்து நன்கு அறிந்தவன். வலவு அல்கா மஆதீரத்துன், மஆதீரா அவன் நிறைய பொய் காரணங்களை கூறினாலும் சரியே. மஆதீர்னா உதிர்க்கு ஜம்மு, புகழ் கூறுதல். புகழ்னா புகழ், பூ போட்டு கா எழு போட்டால் புகழ் என்னதுன்னா
ஹம்து புகழ். புகழ் பூ கா இல்லு, செவுத்தில் அடிக்கிற பள்ளி இருக்கே அதுக்கு போகிற இல்லு, உருண்டை இல்லை. புகழ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொய் சாக்கு, சாக்கு போக்கு அப்படின்னு. புகழ் கூறாதே என்னிடத்திலே அப்படின்னு அர்த்தம். சாக்கு போக்கு சொல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ மனிதன் எவ்வளவுதான் தனக்குத்தானே சாக்கு போக்குகள் சொல்லி கொண்டாலும், பொய் காரணங்கள் நொண்டி சாக்குகள் சொல்லி கொண்டாலும் தான் என்ன செய்கிறோம் என்பதை அவனை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீர் வலவ் அல்கா மஆதீரா லா துஹர்ரிக் பிஹி லிசானக். பிஸ்மில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து போயிருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே திரும்ப திரும்ப 4 வாட்டி சொல்லிக்குவாங்க. பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரான் அவங்க சொல்லுவாங்க. சொன்ன பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா மனப்பாடம் பண்ணிக்கலாமேட்டு அப்படி நாக்கை அவசர அவசரமாக ஆட்டுவாங்க. பெருமாள் அல்லாஹ் சொல்லிட்டா, நபியை நாக்கை நீங்கள் ஆட்ட வேண்டாம், உங்கள் மனசுலேயே நான் போட்டு உட்கார வச்சிட்றேன், நீங்கள் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும். அது எத்தனை சூறாக இருந்தாலும் சரி தான். சில நேரம் மொத்தமாக ஒரே சூறா இறங்கும். சூரல் கஹஃப் ஒரே தடவை இறங்குச்சு ஃபர்ஸ்ட்னு கடைசி வரைக்கும். சூரா யூசுஃப் ஒரே தடவை இறங்குச்சு. அப்படி மனப்பாடம் வந்து அப்படி சொன்னாங்க. ஒரு லவ்ஸு கூட முன்ன பின்ன வராமல் பெருமாள் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ என் பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உங்கள் நாவுகளை நீங்கள் அசைக்காதீர்கள் நபியே. லி தஅஜல பிஹி, இந்த குர்ஆனை அவசரமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்ன அலைனா ஜம்அஹு, இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதும் என்னது பொறுப்பாக இருக்கிறது. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு, இன்னும் இந்த குர்ஆனை ஓதி காட்டுவதும் எனது பொறுப்பாக இருக்கிறது. அது ஒன்று திரட்டி உங்களுக்கு உங்கள் நாவிலே அதை மக்களுக்கு ஓதி காட்டுவேன். இதா கரஅனாஹு, நாம் அதை ஓதுகிற பொழுது ஃபத்தபி, நீங்கள் கேளுங்கள், குர்ஆன் ஓதுகிற மொழியை கேளுங்கள். நாம் தான் ஓதி காட்டுறோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. நீங்கள் கேளுங்க, காது தாழ்த்தி கேளுங்க. அப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு அதை சும்மா இன்ன அலைனா பயானா, உங்கள் நாவிலிருந்தும் அதற்கு விளக்கம் சொல்வதும் என் பொறுப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சொல்கிறது நான் தான். இதா கரஅனா, நாம் பேசினால் நீங்கள் கேளுங்க. அடுத்து உங்கள் நாவில் பேசுகிறதும் நான் தான். சஹாபாக்கள் பெருமானார் ஓதனை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லேன்னு சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லாஹ் சொன்னா சொல்லுவாங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தான் சொல்கிறான். யார் நாவில்? சொல்லுங்க. அது பயான் செய்வதும் விளக்கம் சொல்வதும் என்னது பொறுப்பு. கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. பல் துஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் இவ்வுலகத்தை விரும்புகிறார்கள். ஆஜிலனா அவசர உலகம், அஜிலத்திலிருந்து. ததரூனல் ஆஹிரா, நீங்கள் மறுமை விரும்புகிறீர்கள். ததரூனல் ஆஹிரா, ஆஹிரத்தை விட்டு விடுகின்றீர்கள். அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, சிந்தனை விட்டும் எடுத்து விடுகிறீர்கள். உஜூஹுன், சில முகங்கள், யௌம இதின், அந்த நாளிலே, நாளிரத்துன், மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். ஹசனத்துன்னு அர்த்தம் இருக்குது, மிக அழகானதாக. எதுக்கு? உஜூஹு யௌம இதின் நாளிரத்துன் என்ன அர்த்தம் பை? 2 அர்த்தம் சொன்னேன். அழகானது ஒன்று, மஸ்ரூரத்துன் சந்தோஷமானதாக ஒன்று. உஜூஹு யௌம இதின் நாளிரா இலா ரப்பிஹா நாளிரா, தன் ரப்பின் பக்கம் பார்த்தவைகளாக இருக்கும். தன் ரப்பை தரிசித்து அந்த சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கும். ஓ உஜூ, அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த மாதிரி ஆக்குவானாக. ஓ உஜூஹு யௌமஇதின் பாசிரத்துன், சில முகங்கள் அந்த நாளிலே மிக கடுகடுத்ததாக இருக்கும். உச்சகட்டமான கடுகடுப்புக்கு பசர, அபசரான கடுகடுத்தம் தான். அதுக்கும் மேலே ரொம்ப உச்சகட்டமாக கடுகடுத்தான். எந்த அளவுக்குன்னா, முகம் சுழிச்சு இந்த புருவமும் இந்த புரு சேர்ந்துருச்சான் அப்படியே. என்ன அப்படி ரெண்டும் ஒட்டிச்சு. இது பேர் பசர. சும்மா அபச பசர வருதில்ல, அபசனா முகம் சுழித்தான், பசர இன்னும் சுழித்தான். அப்போ முகம் கடுகடுத்து போய்விடும். யாரது? பாவிகள். தள்ளுன்னு அந்த முகங்கள் என்னும் ஐ யுஃபஅல பிஹா ஃபாக்கிரா, அதை இப்போ வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு அது விளங்கி. ஃபாக்கிரான்னு சொன்னால் பயங்கரமான தண்டனைன்னு அர்த்தம். அஷர் முடிஞ்சு, நரகத்தை எட்டி பார்க்கும், முடிஞ்சு, அவ்வளோதான். மலக்கு ரெடியாக வச்சுருக்குறாங்க, சம்மட்டி கிட்டிலாம் முடிஞ்சு. ஹலாக், ஃபாக்கிரத்துனா ஹலாக், அழிவு, மிகப்பெரிய அழிவு அதுக்கு நடக்கப் போகிறது. ஐயுஃபஅல பிஹா, அந்த நஃப்ஸுக்கு நடக்கப் போகிறது. ஃபாக்கிரா, மிகப்பெரிய அழிவு
அதை கொண்டு செய்யப்பட போகிறது. வச்சு செய்ய போகிறாங்கிறாங்களே, இப்போ அதை வச்சு தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எது விளங்கிச்சு? இஃபாலன செய்யப்படுவது. அப்பயே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் செய்யப்பட போகிறார்கள், பயங்கரமான ஒரு விஷயம் என்று பார்த்தோன்னே விளங்கிக்கும். நிற்காத தெரியும். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. இதா பலகத்தை தராக்கிய, நீ நினைப்பது போன்று மறுமையோ சகராத்தோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்காத. நல்லடியாருக்கு சந்தோஷமாக இருக்கும். இதா பதகத், அந்த உயிர் அடைந்து விட்டால் தராக்கிய, தருக்கூத்துனா கழுத்து எலும்பு. அந்த கழுத்து எலும்பு 2 பக்கமும் இருக்கு. முதல்ல உயிர் வந்து காலை விட்டு பிரியும், அப்படியே வந்து இடுப்பு வரைக்கும் வந்து இடுப்பு சேர்ந்துடும், நெஞ்சு வரைக்கும் வந்து கழுத்துக்கு வந்து, அப்புறம் தொண்டை குளிக்கு வந்து, கடைசியாக உதட்டுக்கு வந்துடும். வந்து உதடு அசையும். அதோட முடிஞ்சு கதை. கடைசியாக ஒரு விக்கல் வருமா, அதோட முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? பல்லாம் டபனை அடிச்சுக்கும். கடைசியாக கழுத்து வரைக்கும் வந்து கழுத்தோடு முடிஞ்சிடும். கழுத்து கீழே வேலை செய்யாது, வாய் மட்டும் வேலை செய்யும். கடைசியாக அதோட இறுதியாக உதட்டுக்கு வந்து முடிஞ்சிடும். அப்போ அவன் உயிராகிறது கழுத்து எலும்புகளை அடைந்த பொழுது. எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. அவர் வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு இன்னும் ஓரிரு மூச்சுக்கள் தான் விட்டு கொண்டிருக்கிறார். பசங்க எல்லாம் சுற்றி நின்று அழுகுறாங்க. யாரோ ஓதி பார்க்க மாட்டிங்களா, மந்திரிக்க மாட்டிங்களா, தாவிச்சு போட மாட்டிங்களா எங்கள் அத்தாவுக்கு? வக்கீல சொல்லப்படும். மண் யார்? ராக்குன்னு சொன்னால் ருக்கியத்துனா தாவிஸ் ஓதி பார்க்குறது, மந்திரிக்கிறது. மந்திரிக்கக்கூடியவர் யார் என்று கேட்கப்படும். யாராவது மந்திரிங்களேன், அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, ரொம்ப அதாவது வேதனைப்படுறாரு, காப்பாற்றுங்களேன் என்று சொல்லப்படும். ஒல்லன்ன, அவர் எண்ணிக்கொண்டார், உறுதியாக நம்பிவிட்டார். அன்னஹுல் ஃபிராக், இதுதான் உலகை பிரியும் நேரம் என்பதை உறுதியாக அறிந்து கொண்டார். வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், கால் எலும்புகள் இன்னொரு எலும்புகளோடு பின்னி கொண்டன. சாக்குனா கெண்டங்காலும் வலி வேதனையால் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டன. இதா ரப்பிக்க, ரப்பின் பக்கம்தான் யௌம இதின், அந்த நாளில் அல் மசாக், இழுத்துச் செல்லப்படுவது இருக்கிறது. ரப்பிடத்தில் இழுத்துச் செல்லப்படும் தரத்திரண்டு. சாக்கனா இழுத்தான், மசாக்கனா இழுத்துச் செல்லுதல் மஸ்தர். ஃபலா சத்தக, அவன் உண்மையை படுத்தவும் இல்லை குர்ஆனை. வலா சல்லா, இன்னும் அல்லாஹ்வுக்கு தொழுகவும் இல்லை. வலாக்கி என்றால் கதப, பொய் சொன்னான். வத்தவல்லா, மார்க்கத்தை புறக்கணித்து நடந்து கொண்டான். சும்ம பின்பு ரஹப இலா அஹ்லிஹி, தன் குடும்பத்தாரிடம் செல்கிறான். எத்தபக்தர், பெருமை அடித்தவன், நெஞ்சை நிமித்தி. பார்த்தியா, அங்கே அதை மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், அந்த முஸ்லீம் அடித்தேன், இந்த முஸ்லீம் அடித்தேன் என்று பெருமைப்படுத்தவனாக தன் மனைவி இடத்தில் செல்லுகிறான். வீட்டுக்கு போகும்போது அப்படி நெஞ்சை நிமித்தி செல்கிறான். எதமத்தா அவுலா லகஃபா அவுலா, உண்மையில் நாசம் உண்டாகட்டும், உண்மையில் நாசம் உண்டாகட்டும். அவுலானா நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். அல் வயல் உள்ளக்க, நாசமே நாசம். இன்னொரு அர்த்தம் அவுலா அப்படின்னு சொன்னால், ஃபேல் அர்த்தம் வச்சோன்னா ஒன்றே சேர்த்து வைப்பானாக. வலியுனா சேர்ந்திருப்பவன், வலா எலி அப்படின்னா சேர்ந்திருந்தான். அவுலா லக்க, உன்னை சேரட்டுமாக. எது சேரட்டுமாக? அவுலா லக்கல் வயல், நாசமாகிறது உன்னை சேரட்டுமாக, அப்படி அர்த்தம். அவுலா லகஃபா அவுலா, உனக்கு நாசமே தான். சும்மா அவுலா லகஃபா அவுலா, மீண்டும் உனக்கு நாசமே தான். அயஹ்சபுல் இன்சான், இந்த மனிதன் எண்ணிக்கொண்டானா, யுத்தரக்க சுதன், இவனை எல்லாத்தோட சும்மாக விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டானா. முஹமலன், வீணாக சும்மா அப்படி விட்டுருவான்னு நினச்சானா. அலம்யக்கு நுத்துஃபத்தம் மணியும்னா, இவன் ஒரு துளியாக இருக்கவில்லையா, சிந்தப்படுகிற துளிகளில் இருந்தும் ஒரு துளியாக இவன் இருக்கவில்லையா. சும்மா காண அலக்கத்தன், பின்பு அவன் இரத்த கட்டியாக மாறவில்லையா. ஹலக்க, பின்பு அந்த இரத்த கட்டியை வைத்து அல்லாஹ் படைத்தான். சவ்வா, செம்மையாக ஆக்கினானே அல்லாஹ் தஆலா. எனவே ஒரு துளியாக இருந்து பின்பு இரத்த கட்டியாக மாறி, இந்த இரத்த கட்டி சதை கட்டியாக மாறி, அப்படி எலும்பாக மாறி போயிட்டே இருக்குது, பெருசாகிடுச்சு.
சும்ம கான அலகத்தன் ஃபஹலக ஃபசவ்வா ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி, அந்த துளியிலிருந்தும் அல்லாஹ் இரண்டு ஜோடிகளை படைத்தான். அது தக்கர வல்லுன்சா, ஆணினத்தையும் பெண்ணினத்தையும். ஆடு மாடு அனைத்திலும் ஆணினமும் பெண்ணினமும் இருக்குது. அலைசதாலிக்க, இப்படிப்பட்டவன் இல்லவா, பிகாதின் சக்தியுடையவனாக இல்லையா, அலா ஐ யுஹியல் மூத்தா, மரணித்தவர்களை மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு சக்தி இல்லையா அல்லாவுக்கு. எலும்புந்தோலுமா உங்களை போனவன் எப்படி திரும்ப கொண்டு வருவான்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்தானே, வெறும் தண்ணியாக இருந்தவனே அல்லாஹ் தாலா வந்து மனுஷனாக்குனானே என்று அல்லாஹ் தாலா உதாரணம் சொல்லி காட்டுகிறான். அலைசதாலிக்கு பிகாதின் அலா யுஹியல் மூத்தா, மரணித்தவர்களை ஒன்று உயிர் கொடுப்பதற்கு சக்தி இல்லையா, நிச்சயமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தஹர். லா ஹல் அத்தா அல் இன்சானி, இந்த மனிதனுக்கு வந்ததா, ஹீனும் மின தஹர், காலங்களிலிருந்தும் ஒரு காலம், லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, அவன் நினைவு கூறப்படத்தக்க ஒரு வஸ்துவாகவே இல்லையே, அப்படி ஒரு காலம் வந்ததா இல்லையா இந்த மனுஷனுக்கு. வந்துச்சு. யாரும் நினச்சி கூட பார்க்கல உன்னை பற்றி. இப்போ உடனே மனசில் நினச்சது யாருங்க, அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வின் சிந்தனையில் நீ கூடியிருந்தாய். இன்னா ஹலக்னல் இன்சான், இந்த மனிதனை நாம் படைத்தோம், மின் நுத்துஃபத்தின் அம்ஷாஜின், கலந்த துளி இரத்தத்திலிருந்து, கலந்த துளியில் இருந்தும் படைத்தோம். கலந்த அர்த்தம் என்ன, ஆணும் பெண்ணும், ஆணுடைய இரத்தம் பெண்ணுடைய இரத்தம் என கலந்து பிறக்கக்கூடியவன் மனிதன். நபுத்தலி, எதுக்கு படைச்சவன, நபுத்தலி, அவனை சோதிப்பதற்காக வேண்டி. ஃபஜஅல்னாஹு, அவனை நாம் ஆக்கினோம், சமீஅம் பஸீரா, கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் அவனை ஆக்கினோம். யாரை, இந்த மனிதனை. இன்னா ஹதைனாஹு, இந்த மனிதனுக்கு நாம் வழிகாட்டினோம், அஸ்ஸபீல, நல்வழிகளை காட்டினோம், வாழ்வதற்குண்டான வழிகளை காட்டினோம், ஹிதாயத்துடைய வழிகளை காட்டினோம், நபிமார்களை அனுப்பி. இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, சில பேர் நன்றி உள்ளவர்களாகவும் சில பேர் நன்றி கெட்டவர்களாக இருக்கும் நிலையிலே அவற்றை பார்த்து நன்றி உள்ளவர்களாக மாறியவர்களும் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இம்மா ஷாக்கிரன் ஒ இம்மா கஃபூரா. இன்னா அத்ததுனாலில் காஃபிரின், இந்த காஃபிர்களுக்கு மறுமையில் நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம், சலாசில வ அகலாலம் வ சஈரா. எனவே சலாசில் அப்படின்னாலும் சங்கிலி தான், அகலால் அப்படின்னாலும் சங்கிலி தான். சலாசில்னா கைகாலில் கட்டக்கூடிய சங்கிலி, அகலால் அப்படின்னு சொன்னால் அகில் என்பது வந்து கழுத்தை கட்டக்கூடிய சங்கிலியா. கைகளை இணைச்சி கட்டிட்டு இங்கேருந்து சங்கிலி கொண்டு போய் கழுத்தோடு கட்டிடுவோம். கட்டிட்டா கையை தூக்க முடியாது, இறக்கவும் முடியாது. அந்த மாதிரி இன்னல் அபுரார, நிச்சயமாக நல்லடியார்கள், யஷரபூன, குடிப்பார்கள், மின் கசின், அந்த கோப்பையிலே மதுபானத்தை, கான மிசாஜுஹா, அதில் கலந்த அந்த மதுபானத்தில் கலக்கக்கூடியதாக இருக்கும், காஃபூரன், காஃபூர் கற்பூரமாக இருக்கும். இப்போ துனியாவில் நீங்கள் கடைத்திரல் வைக்கிறாங்களே கற்பூரம்னு எரிக்கிறதுக்கு, அந்த கற்பூரம் நினச்சிக்காதீங்க. அதை போட்டு நீங்கள் டீ சொர்க்கத்திலே கற்பூரத்தை போட்டு நல்லா கொடுக்குறான். டீ எல்லாம் அப்படியே கற்பூரத்தை ஒன்று உருண்டை வாங்கிட்டு வந்து டீயில் கலக்கி குடிச்சா என்னத்துக்கு செத்து போயிடுவான். இது எல்லாமே கெமிக்கல் ஆச்சுங்களா. அது எல்லாத்தோட கற்பூரம் சொர்க்கத்துடைய இதுக்கும் இங்கே உள்ள இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. சொர்க்கத்தில் கற்பூரம்னா வாசனை, ஒரு உயர்ந்த வாசனை திரவியம். அது சேர்த்தா மதுரமாக இருக்கும். இன்னும் ஏற்கனவே மதுரமானது இன்னும் மதுரமாயிரும். அந்த மாதிரி ஒரு வாசனையாக பொருட்களை கலந்து கொடுக்குறது. இப்போ ஏலக்காய் தூக்கி கலந்து கொடுத்தா டேஸ்ட்டாக, டீயில் சும்மா குடிக்கிறது ஏலக்காய் கலந்து கொடுக்குறது, இஞ்சி கலந்து கொடுக்குறது, அது மாதிரி கற்பூரத்தை கலந்து கொடுப்பாங்க. வேணுங்கச்சா. காஃபூர் ஐனன், அந்த காஃபூர் என்பது என்ன தெரியுமா, அது ஐன், அது ஒரு நீர் ஊற்றுறது. யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி, அதிலே அல்லாஹுடைய நல்லடியார்கள் உண்ணுவார்கள், அதை குடிப்பார்கள் அந்த தண்ணீரை. இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா, இன்னும் அதை ஓட்டுவார்கள், தஃப்ஜீரன், ஓட்டுவதாக. அப்படின்னா என்ன, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஆறு வந்து உன் சொல் பேச்சு கேட்குமா, ஆறு ஓடிட்டு இருக்கும், நீ தான் ஆற்ற ஓரத்தில் நடக்கணும். ஆனால் சொர்க்கத்தில் அங்கே ஓடிட்டுருக்கான் ஆறு, என் வீட்டு பக்கம் வாப்பான்னா அது அப்படியே வளைஞ்சு இங்கே வந்து இப்படி கிராஸாக போடும். நீ நினச்சதுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் சொர்க்கத்தில். இஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அதை ஓட்டுதலாக இவர்கள் விரும்பிய இடத்திற்கு ஓட்டுவார்கள். யூஃபூன பின் நதிர், இவர்கள் யார் என்றால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள். ஒன்று அல்லாஹ்விடம் செஞ்ச ஒப்பந்தம், யா அல்லாஹ் நான் ஈமான் கொண்டேன், அல்ல ரப்பா ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன ஒப்பந்தம். ரெண்டாவது நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடியவர்கள். ரெண்டாவது என்னங்க, மனிதர்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள்.
அல்லது மூணாவது அல்லாஹ் இவர்கள் கடமையாக்கியதை நிறைவேற்றுதல். இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்கள் இருப்பார்கள். யூஃபூன பின் நதர் வயஹாஃபுன, இன்னும் அவர்கள் பயப்படுவார்கள். யஹாஃபுன, இன்னும் அவர்கள் பயப்படுவார்கள். யௌமன், அந்த ஒரு நாளை, கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அந்த நாளுடைய தீமை பரவலாக ஆகிவிட்டதே. முஸ்ததீர்னா பரவலாக, முன்தஷிரன் எங்கும் பரவியதாகிவிட்டது. எல்லோரும் நல்லடியார்கள் பாவிகள் அத்தனை பேருக்கும் அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு இந்த மறுமையினால் கடுமையாக இருக்கும். நபிமார்களே பயப்படுவாங்க. அதன் தீமை பரவலாகிவிட்டதே, அப்படிப்பட்ட மறுமையினாலே பயப்படுவார்கள். ஒயுத்தைமூன தாம, உணவளிப்பார்கள், அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் கொண்ட பாசத்தினால், மிஸ்கீனம் வ யதீமம் வ அசீரா, மிஸ்கீன்கள் ஏழை மக்களுக்கும், யதீம்கள் அனாதைகளுக்கும், வ அசீரன் சிறைவாசிகளுக்கும், சிறைப்பட்டு சம்பாதிக்க முடியாமல் கவலைப்படக்கூடிய அவர்களுக்கும் உணவளிப்பார்கள். இன்னமா நுத்தைமுக்கும், உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் வஜிஹில்லாய், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, அவன் உத்தரவுக்காக, அவன் அன்பை பெறுவதற்காக. லா நுரீது மின்கும், உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை, ஜஸாவும் வலா ஷுக்கூரா, நான் செய்ததற்கு நன்றியாக நீ எதுவும் கொடுக்க வேண்டும் என்றோ, அது குறைந்து வாயால் நன்றி செலுத்த வேண்டும் என்றோ எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தர் கொடை வாங்கி தர்ற, அடுத்த நாள் உனக்கு கொடை வாங்கி தருவாருன்னா அது ஜஸா. கொடை வாங்குறது ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னா அது ஷுக்குர். ஒரு நன்றியும் வேணாம், ஒரு ஜஸாவும் வேணாம், ஒரு ஷுக்கூரும் வேணாம். எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சா போதும். இன்னா நஹாஃபு மிர் ரப்பினா, நாங்கள் என் ரப்பிடத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். யௌமன் அபூசன், முகம் சுளிக்க வைக்கிற நாள். அபச சொன்னோம் இல்லையா, அப்படிப்பட்ட கடுமையான நாளை பயப்படுகிறோம். கம்தரீரா, கம்தரன மேலும் மிக கடுமையாக முகம் சுளிக்குதல் அப்படின்னு அர்த்தம். அஸ்ஸஅபு ஷதீத், மேலும் அபசக்கு மேலே அடுத்த கட்டம், இன்னும் மிக அதிகமாக கடுமையான முறையில் முகம் சுளித்து ஒவ்வொருவரும் அப்படியே திடுக்கிட்டு போய் நிற்கக்கூடிய அந்த நாளை பயப்படுகிறோம். ஃபவகாஹுமுல்லாஹ், இவ்வாறு பயந்த காரணத்தினால் அல்லாஹ் அவளை காப்பாற்றினான். ஷர்ரில் மின் ஃபகாஹுமுல்லாஹ் ஷர்ர தாலிக்கில் யோமி, அந்த நாளுடைய தீமை விட்டும் அல்லாஹ் அவளை காப்பாற்றி விட்டான். வலக்காஹும், இன்னும் அவர்களை அல்லாஹ் சந்திக்க வைத்தான். நல்ரத்தன், மிகுந்த மகிழ்ச்சியை, அழகை, சந்தோஷத்தை. வசுரூரன், இன்னும் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை சந்திக்க அல்லாஹ். நல்ரத்தன ஹசன், அழகு, அழகையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் சந்திக்க செய்தான். வஜஸாஹும் பிமா சபரு, அல்லாஹ் அவர்கள் பொறுமையை காத்த காரணத்தில், துனியாவில் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு நற்கூலி கொடுத்தான். ஜன்னத்தம் வ ஹரீரா, சோனத்தையும் பட்டாடைகளையும் அல்லாஹ் நற்கூலியாக கொடுத்தான். முத்தகீன ஃபியா, சாய்ந்திருப்பார்கள். அல் அராயிக், அலங்கரிக்கப்பட்ட மணவரை கட்டில்கள் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபிஹா ஷம்சம் வலா ஸம்ஹரீரா, அங்கே சூரியனையோ மிக கடும் குளிரையோ பார்க்க மாட்டார்கள். ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்காது, ரொம்ப கூலாக இருக்காது. வதானியத்தன் அலைஹிம் லிலாலுஹா, இன்னும் அந்த சொர்க்கத்துடைய நிழல்கள் அவர்களுக்கு நெருங்கியதாக இருக்கும். ரொம்ப உயரமாக இருந்து வெக்கையாக இருக்காது, ரொம்ப கீழே தாழ்வாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே சொகுசாக இருக்கும். அது வதானியத்தின் அழியும், அவர்களுமே நெருங்கியதாக இருக்கும். லிலாலுஹா, அவைகளின் நிழல்கள். சில பேர் இங்கே லிலாலுக்கு அர்த்தம் ஷஜர்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அவர் மரங்கள் அவர்களுக்கு நெருங்கியதாக இருக்கும். வதுல்லிலத், இன்னும் அவர்களுக்காக தாழ்த்தி வைக்கப்பட்டது. குதூஃபுஹா, அவைகளின் கிளைகள். ததுலீலா, மிகவும் தாழ்ந்ததாக. குதூஃப் அப்படின்னு சொன்னால் கதஃபனா பழம் பறித்தான்னு அர்த்தம். இப்போ குதூஃப்னா பறிக்கப்படுகிற பழங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பழங்கள் எல்லாம் இவர்களுக்கு மிக நெருங்கியதாக கீழே தாழ்ந்து வரும். உட்காந்தா வாய்க்கிட்டே வரும், கையில் நீட்டி பிக்க தேவையில்லை. அப்படியே பெரிய மாம்பழம் இருக்கும், உட்காந்துன்னா அப்படியே கிளையிலேருந்து கீழே வரும், அப்படி சாப்பிட்டுக்கலாம். நின்றாலும் கூட வரும், படுத்தாலும் கூட வரும். ஜாலியாக படுத்துக்கிட்டு ஆனா அது வந்து அப்படியே பழம் இருக்கும். உள்ளில குதூஃபுஹா ததுலீலா. இது மட்டுமா, கட்டலில் படுத்துக்கிட்டு மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஹலோ அப்படின்னு கூப்பிட்டோன்னா அங்கேருந்து ஆளுங்க வருவாங்க. ஜி ஹுசூர் கூப்பிட்டிங்களா அப்படின்ட்டு சிறுவர்கள், வேலைக்கார சிறுவர்கள் ஓடி வருவார்கள். அது கொண்டு வாங்க,
இது கொண்டு வாங்க அப்படின்னா கொண்டுருவாங்க. யுதாஃபா அலைஹிம் அவர்கள் மீது சுற்றி கொண்டு வரப்படும், சிறுவர்கள் சுற்றி கொண்டு வருவார்கள். பிஆனியத்தின் மின் ஃபில்லத்தின் வெள்ளியால் ஆன பாத்திரங்களில், அக்வாபில் இன்னும் கோப்பைகளில், சின்ன சின்ன வெள்ளி கிளாஸு, அதில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ஜக்கில் தண்ணி இருக்கும், அது மதுபானங்களுக்கும் ஊற்றி குடிப்பாங்க. அக்வாபின் இன்னும் கோப்பைகளும் இருக்கும். கானத்து கவாரீரா அவை கண்ணாடியால் செய்யப்பட்ட கோப்பைகள். கவாரீர மின் ஃபில்லத்தின் வெள்ளியால் ஆன கண்ணாடிகள். கண்ணாடி வந்து எதில் சேரம் இப்போ துனியாவில் கண்ணாடி இருக்குல்ல, மோகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடி எதில் சேராங்க? இது கண்ணாடி கண் கண்ணாடி இருக்குது, லாரி கண்ணாடி. இந்த கண்ணாடி என்பது மூலப்பொருள் என்ன? இது சொல்ல மாட்டேங்கிறீங்க. மணல் தான் சிலிக்கன் மணல் இருக்குல்ல, அது தயார் பண்ணுறது. ஆனால் மறுமை நாளில் கண்ணாடியின் மூலப்பொருள் எதுவாக இருக்கும்? வெள்ளியாக இருக்கும். வெள்ளியால் செய்யப்பட்ட கண்ணாடி. அது எப்படி இங்கே வெள்ளியில் கண்ணாடி செய்வாங்க? மணல் எப்படி செஞ்சாங்க? இங்கே மணல், அங்கே வெள்ளி செய்ய வைப்பாங்க. அதெல்லாம் மணல் இருக்கு. மணல் முகம் தெரியுமா? மணல் எடுத்து அந்த உள்ளது தெரியுமா? அந்த மணல் தான் மூலப்பொருள். அதில் கண்ணாடி தயார் செய்யப்படுகிறது. இது ஊடுருவி இங்கே இருக்குது, அங்கே தெரியுதில்ல. அது மாதிரி மறுமையில் வெள்ளியில் எல்லாம் ஊடுருவக்கூடிய பார்த்து கண்ணாடியாக்கி அதில் அல்லாஹ் மது கொடுப்பான். அந்த மது பாட்டில் ஊற்றி குடிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் குடிக்க வைப்பான். இஸ்கௌன ஃபீஹா ஃபில்லத்தின் கத்தரூஹா தக்தீரா அதை அவர்கள் நிர்ணயம் செய்வதாக நிர்ணயம் செய்வார்கள். அப்போ மதுவை நிர்ணயம் செய்வார்னா எவ்வளோ ஊற்றி குடிக்கணும் அப்படின்னு, அது எந்த மாதிரி எந்த அளவு கோப்பைகளில் குடிக்கணும், அது எந்த டைமில் குடிக்கணும், யார் கூட சேர்ந்து குடிக்கணும் நினச்சிங்களா, அதை நிர்ணயம் செஞ்சுருவாங்க. அவங்க டைம் ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணி இத்தனை மணிக்கு இது வரணும் அப்படின்னு ஃபிக்ஸட் பண்ணி, யார் நம்ம இஷ்டது. இப்போ காலையில் நாஷ்டா வந்து 8 மணிக்கு, மதிய சாப்பாடு வந்து 2 மணிக்கு, இரவு சாப்பாடு 8:30 மணிக்கு, சாப்பாடு இவ்வளோ வரணும், குவான்டிட்டி அளவு இவ்வளோ வரணும், இப்படி இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும், இந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறோம். ஹோட்டலில் போய் தங்குறோம், ஆர்டர் கேட்டால் வந்து கவுத்தட்டி, சார் ஆனியன் ரோஸ்ட்டு கேட்டிங்களா சார், 7:45 ஆர்டர் வந்துருக்கு சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்டால் வந்துடும். இப்போ ஹோட்டலில் போய் கேட்டால் கொண்டு கொடுத்துருவாங்க அந்த அங்கே வேலைக்காரர்கள். அந்த மாதிரி இது நிர்ணயம் செய்து விடுவார்கள். கரெக்டாக அந்த டைமுக்கு வரும். அந்த ஊரில் வீட்டில் இருக்கும்போது பராட்டா வரணும், இந்த ஊரில் வீட்டில் இருக்கும்போது இடியாப்பம் வரணும், அங்கே அந்த ஊரில் வீட்டில் இருக்கும்போது வட்டலாப்பம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கே கரெக்டாக ஃபிக்ஸட் டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். அது கத்தரூஹா இதை அவர் நிர்ணயம் செய்து விடுவார்கள். தக்தீரன் நிர்ணயம் செய்வதாக செய்து விடுவார்கள். யுஸ்கௌன ஃபீஹா அதில் அவர்கள் புகட்டப்படுவார்கள். கசன் கோப்பைகள் மதுவை, கானமிசாஜுஹா அவைகளின் கலப்பதாக ஆகியிருந்தது, ஜஞ்சபீலன் இஞ்சியாக ஆகியிருந்தது. இப்போ இஞ்சியை சேர்த்து சாப்பிடுவது அரபு மக்களுடைய பழக்கம். நமக்கும் அதே தான். சுக்கு டீ குடிக்கிறோம்ல, இஞ்சி தான் அது. இப்போ இஞ்சி அவ்வளோ உயர்ந்த வஸ்து. சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா சாதா டீ, சுக்கு டீ தான், இஞ்சி போட்டு தான் அந்த டீ கொடுக்குறான் பாருங்கள். அந்த ஜஞ்சபீல் என்னங்க? ஐனன், அது ஒரு ஊற்றுக்கு பெயர். ஃபீஹா சோனத்திலே துசம்மா அந்த ஊற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளுக்கு சஞ்சபீல்னு பேர். அந்த ஊற்றுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா? துசம்மா, அது பெயர் சொல்லப்படும் சல்சபீலன். சல்சபீல் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய ஊற்று. அதிலிருந்து வரக்கூடிய பானத்தை குடிக்க வைக்கப்படுவார்கள். அதில் இஞ்சியை கலந்து கொள்ளப்படும். அஸ்ஸல்சபீல். வயதூஃபு அலைஹிம் அவர்கள் மீது சுற்றி வருவார்கள். வில்தானும் முஹல்லதூன் அங்கேயே நிரந்தரமாக்கப்பட்ட சிறுவர்கள். அவங்க எப்பயுமே நிரந்தரமாக சிறுவர்கள் தான், வளரவே மாட்டாங்க. சொர்க்கத்துடைய வேலைகளை கவனித்துக் கொள்வார்கள். இதார ஐத்தகும் அவர்கள் எங்களை பார்த்தால், ஹசிபுத்தகும் அவர்கள் எண்ணிக்கொள்வீர்கள், லுஅம் மன்சூரா பரத்தி விடப்பட்ட முத்துக்களை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படியே எங்கே பார்த்தாலும் சிதறி ஓடக்கூடிய முத்து எப்படிருக்கும் அந்த மாதிரி அவர்கள் சிதறி ஓடிவார்கள். ஓடி ஓடி என்ன வேண்டுமோ என்று கேட்டு வாங்கி கொடுப்பார்கள். லுஅம் மன்சூரா பரத்தி விடப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். இதார ஐத்தை நீங்கள் பார்த்தால், சம்ம அங்கே ஐத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நஈமன் மிகப்பெரிய நியமத்துக்களை, முல்கன் கபீரா மிகப்பெரிய அரசாங்கத்தை அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள், மாபெரும் அதிகாரத்தை அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் இவ்வளோ பெருசு வச்சிருக்கானா, ஆச்சரியப்படுவீங்க.
ஆலியஹும் சொல்ல அலா யஅலுன ஆலி, அவர்களுக்கு மேல்புறமாக இருக்கும், ஹும் அவர்களுக்கு சியாபு சுந்துசின், சுந்துஸ் என்ற பட்டால் ஆன ஆடைகள் அந்த சொர்க்கவாசிகளுக்கு மேலே இருக்கும், உடல் மேலே இருக்கும். என்ன பட்டுங்க? சுந்துஸ்னா மெல்லிய பட்டுக்கு சொல்லுவாங்க. ஹுதுரின் பச்சையான, இஸ்தபுரக்கின் இன்னும் மொத்தமான பட்டு. சிலருக்கு வந்து மொத்தமான பட்டாடை பிடிக்கும். பட்டு சேலையுடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா 15 கிலோ இருக்கும், சுற்றிட்டு வருவாங்க. சில பேருக்கு ரொம்ப மெல்லிசான துணி பிடிக்கும், அதனால் ரெண்டும் இருக்கும், எது வேணால் ஊற்றிக்கலாம். ஒஹுல்லு அணிவிக்கப்படுவார்கள் அசாவிரமின் ஃபில்லத்தின், வெள்ளியால் ஆன வெள்ளியாலான காப்புகள் கையில் அலங்கரிப்பதற்காக வேண்டி அளிக்கப்படுவார்கள். வசகாஹும் ரப்புஹும், ரப்பு அவர்களுக்கு குடிப்பாட்டுவான் ஷராபன் தஹூரா, பரிசுத்தமான மதுவை அல்லாஹ் தஆலா குடிப்பாட்டுவான், பரிசுத்தமான பானத்தை அல்லாஹ் தஆலா குடிப்பாட்டுவான் அவர்களுக்கு, அல்லாஹ் குடிப்பாட்டுவான். வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா இன்னஹாதா கானலக்கும் ஜஸா, நிச்சயமாக இதுவாகிறது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும். வகான சஅயுக்கும் மஷ்கூரா, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நன்றி செலுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. நீ செஞ்ச எல்லா முயற்சிக்கும் தக்க கூலி இங்கே கொடுத்து விட்டேன் ஆখিরাத்தில் என்று அல்லாஹ் சொல்லுவான் அவர்களை பார்த்து. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்க குர்ஆன தன்சீலா, நபியே உங்கள் மீது குர்ஆனை நாம் இறக்குதலாக இறக்கி வைத்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக. தன்சீல்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தோம், சன்னமாக. ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமை கொள்ளுங்கள் நபியே, லி ஹுக்குமி ரப்பிக்கு, உங்கள் ரப்புடைய ஹுக்குமி உத்தரவு வரும் வரை பொறுமை கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்போ உங்களுக்கு சண்டை போட அனுமதி கொடுக்குறானோ அது வரைக்கும். அப்போ பதிலில் எல்லாம் சண்டை போட அனுமதி கொடுத்தா சண்டை போட்டாங்க, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. வலா துத்தி மின்ஹும், அவர்களிருந்தும் யாரையும் நீங்கள் வழிபட வேண்டாம், அவங்க பேச்சை கேட்க வேண்டாம், காஃபிர்களுடைய பேச்சை. ஆசிமன்னோ கஃபூரா, பெரும் பாவிகளாகவும் நன்றி மறந்தவர்களாகவும் இருக்கிறார், இறைவனை மறுத்தவர்களாக இருக்கிறார் கஃபூரன். எனவே அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம். வதுகுர் இஸ்ம ரப்பிக்கு, உங்கள் ரப்புடைய பேரை ஞாபகம் செய்யுங்கள், புக்கரத்தம் வ அசீலா, காலையிலும் மாலையிலும். ஒமினல் லைல், இரவிலே, ஃபஸ்ஜுது லஹு, நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அந்த இறைவனுக்கு. வசப்பிஹு, தஸ்பீ செய்யுங்கள், லைலன் தவீலன், வெகு நீண்ட இரவுகள் அந்த ரப்பை தஸ்பீ செய்து கொண்டிருங்கள். இரவின் நீண்ட பகுதிகளில் அந்த ரப்பை தஸ்பீ செய்து கொண்டிருங்கள். இன்னஹாவுலாயி, இன்னும் நிச்சயமாக இந்த காஃபிரான மக்கள் யுஹிப்புன ஆஜிலா, ஆஜில்னா உலக வாழ்க்கை, அவசர வாழ்க்கையான உலகத்தை பின்பற்றுகிறார்கள். வயதரூனல் ஆஹிரா, தங்களுக்கு பின் ஒரு மறுமை இருப்பதையே விட்டு விடுகிறார்கள், அதை பற்றி கவனம் செலுத்துவதை விட்டு விடுகிறார்கள். வயதரூன வராகும், அவர்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டு விடுகிறார்கள் யௌமன் சகீலா, மிக கனமான ஒரு நாள் வருவதே, அந்த நாளுடைய சிந்தனையே விட்டு விடுகிறார்கள். நஹ்னு ஹலக்னாஹும், நிச்சயமாக நாம் தான் அவர்களை படைத்தோம். ஷதத்னா அஸ்ரஹும், அஸ்ர்னா ஜிஸ்ம்னு அர்த்தம், அவரின் உடலை வலுப்படுத்தினோம். ஹல்க், அவருடைய படைப்பை வலுப்படுத்தினோம். அஸ்ர்னா ஹல்க் என்று அர்த்தம் இருக்குது, ஜிஸ்ம் உடல் என்ற அர்த்தமும் இருக்குது. வைதாஷினா, நான் நாடினால், பத்தல்னா அம்சாலஹும் தபுதீலா, இவர்களுடைய மிசால்களை மாற்றி விடுவோம், மாற்றுதலாக. இங்கே மிசாலுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டரை சொல்கிறாங்க பை. என்ன பை? ஒன்று, இவருடைய ஹல்க் படைப்புடைய அமைப்பை, தோற்றத்தை மாற்றி விடுவோம். மாற்றி இவர் செஞ்ச பாவத்துக்காக எப்படி முன் சென்ற உம்மத்தை நம்ம குரங்குகளாக மாற்றினோம், அதுபோல் எங்களால் மாற்ற முடியும். இவருடைய உடல் அமைப்பையே மாற்றி விடுவோம் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அம்சாலும், இவர்களை போன்ற சமுதாயத்தை, இவர்களுக்கு ஒப்பான சமுதாயத்தை மாற்றுவோம், இவர்களை அழிச்சிட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவோம். வேறு இடத்துல இல்லையா நேரத்து வருது, வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவோம். சும்மா லாயக்கும் அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள்.
ஹா அந்தும் ஹா உலாய் சூரா முஹம்மது கடைசியிலப்பா. இஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். இதுவா இன்னொரு அல்லாஹ் தஆலா ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ்வை அவர்கள் நேசிப்பார்கள். அப்படி கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதில் எப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் பல இடங்களில் இது வரைக்கும் எல்லாம் கொண்டு வரவே இல்லை, யாரையும் மாற்றவே இல்லை. கருணையாளன் அது பயங்காட்டிருக்குன்னு சொல்கிறான். நம்மளே அதான் எத்தனை பையன் சொல்லி சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிற, பேசாமல் உன்னை கடலை கொண்டு விட்டுவிட்டு தயத்தூர் பயன்பட ஒழுங்காக இருக்க அவனை வாங்கிட்டு வந்துடுவேன். விற்றுட்டு உன்னை கொண்டு போய் அங்கே விட்டு கூட்டு வந்துடுவேன். நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எங்கள் அத்தான் சொல்லுவாங்க, கொண்டு போய் விற்றுவிட்டு தவிட்டுக்கு வேறு ஆளுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். தவிட்டு கொடுத்தா ஆள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். உன்னை எங்கே கொண்டு போய் விட்டுவிட்டு அப்படின்னு. இது வரைக்கும் எந்த அர்த்தம் மாற்றணும் சரித்திரமே கிடையாது. தான் அவங்க விட்டு அடுத்த ஏற்று விட்டு பிள்ளை வாங்கிச்சிருக்காங்க. யாராச்சும் என் பையனை வச்சுங்க, கொஞ்சம் நாள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான், உங்கள் பையன் மாணிக்கமாக இருக்கான், அவனை கொஞ்சம் கொடுத்துங்க கொஞ்சம் நாளைக்கு. யாரை மாற்றிருக்கீங்களா போய் பயம் காட்டுறது வச்சுங்களா. அல்லா ஜல்லஷாஹுதாலா கருணை கடலாகி அல்லா தாலா நம்ம விட்டோம்ல துரத்தி விட்டு என்றைக்காக வேற ஆள் மாற்றுவானா? நம்மளாம் வேறு தான் கொண்டு வந்துருக்கானோ தாலா. நம்மளாம் ஒழுங்காக நடக்கணுக்காக நல்லா சொல்கிறோம். திருட்டு பயிர்ல இந்த மாதிரி செஞ்சிங்க, எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக காலி பண்ணிவிட்டு வேறு கூட்டத்தை கொண்டு வந்துடுவோம். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி மாற்றின மாதிரி தெரியல. பை என் கருத்து பை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு முடியாதா? முடியும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். அல்லா கருணை கடலாகிய ரப்பு இது வரைக்கும் நம்மளே விட்டு தான் வச்சுருக்கான். நம்ம பாவிகளை எதுக்காக விட்டு வச்சுருக்கான்? பாவத்தெல்லாம் நம்ம பாவிகளை ஒழுத்தில் வாழை விட்டு வச்சுருக்கான். ஏன் சொல்லுங்கள் பை? மன்னிக்கிறதுக்கு தான் முடிச்சிருக்கான். எதுக்காக முடிச்சிருக்கான்? மொத்தமாக மன்னிக்கிறதுக்கு. வேறு என்ன? இப்போ நான் மன்னிப்பு யார் போய் மன்னிப்பு காட்டுவான்? அல்லா தஆலா யாரை மன்னிப்பான்? எல்லோரும் தப்பு செய்கிறாங்க. யாரங்க மன்னிப்பான்? அவன் எல்லோரும் தப்பு செய்யலை, யாருமே தப்பு செய்ய மாட்டுறாங்க. யாரை மன்னிக்கிறது போய்? இப்போ மகஃபூர்ன்ற சிவத்தை எப்படி வெளிக்காட்டுறது? சரி விடு, இப்போ சப்ஜெக்ட் அந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம குர்ஆன் தர்ஜுமா பார்த்துட்டு இருக்கிறோம். அவள் வஸ்பிர்லி ஹுக்குமி இன்னா நஹ்னு இன்னஹாதல் என்ன பை எங்கே போய்ட்டோம்? வலௌஷே நான் பத்தல்னா அம்சாலஹும், இவர்களை போன்ற சமுதாயத்தையே மாற்றி விடுவோம். தபுதீல் மாற்றுதலாக. இன்னஹாதிஹி ததுக்கிரா, இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த உபதேசங்களாக இருக்கும். ஒமன் ஷா தஹத, யார் விரும்பினாரோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இலா ரப்பிஹி, தன் ரப்பின் பக்கம் சபீலன், ஒரு பாதையை உண்டாக்கி கொள்ளட்டும். ரப்பின் பக்கம் நெருங்கக்கூடிய வழி என்ன என்பதை உண்டாக்கி அவரும் அல்லாஹின் பக்கம் நெருங்கட்டும். உமா தஷா ஊன இல்லா யஷா அல்லா, அல்லாஹ் நாடாமல் நீங்கள் யாரும் நாடவே முடியாது. அல்லாஹ் நாடணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் நாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ்வை நாடணும் என்று நீங்கள் நாடணுமா அல்லாஹ் நாடணுமா? நீங்கள் அல்லாஹ்வை நாடணும், அதுக்கு அல்லாஹ் நாடணும். நம் கல்வி அல்லாஹ்வை நாடணும்னா அதுக்கு அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடாமல் நீங்கள் யாரும் நாடவே முடியாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். யுதுஹிலு மன் யஷா ஃபீ ரஹ்மதிஹி, தன் ரஹமத்திலே தான் நாடியவர்களை உள்ளே நுழைத்துக் கொள்ளுவான். வல்லாலிமின், அநியாயக்காரர்கள் அஅத்தலஹும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு வழி தரும் வேதனை தரும் அதாபுகளை தண்டனைகளை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான். ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் முர்சலாத்தி உர்ஃபன், அல்லாஹ் தஆலா இங்கே 5 விஷயங்களையும் சத்தியம் செய்கிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபன், ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபன், வன் நாஷிராத்தி நஷ்ரன், ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கன், ஃபல் முல்கியாத்தி அம்ரா, ஃபல் முல்கியாத்தி திக்ரா. 5 சிஃபத்துகளை சொல்கிறேன் பை. இந்த 5ம் எதை குறிக்கிறது? முஃபஸ்ஸிரீன்கள் பலரும் பலவித கருத்துக்களை கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் இந்த 5ம் காற்றை குறிக்கிறது. இந்த 5 தன்மைகளுடைய காற்றின் மேல் சத்தியமாக. சில பேர் இந்த 5 தன்மைகளும் மலக்குகளை குறிக்கிறது. இந்த 5 தன்மைகளை உடைய மலக்குகள் மேல் சத்தியமாக. சில கூறுகள் ஒன்று வெவ்வேறு குறிக்குது. ஒன்று காத்தா, ஒன்று மலக்கா, ஒன்று 5ம் குர்ஆனையும் உபதேசங்களையும் குறிக்கிறது சில பேர். அப்படி ஒன்றுக்கும் பல விளக்கங்கள். பை விளக்கம் முடிஞ்சு போயிடுச்சா? இன்னும் எவ்வளோ வேணால் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று அர்த்தம் வைப்போம். ஃபஸ்ட் காற்றுன்னு அர்த்தம் வைப்போம். வல் முர்சலாத்தி உருஃபன், உருஃபன்னா முததாபிஅன், தொடர்படியாகன்னு அர்த்தம். இந்த இடத்துல
தொடர்படியாக அனுப்பப்படும் காற்றின் மேல் சத்தியமாக. ஜி வல் முர்சலாத்தி உருஃபன். உருஃபன் என்ன பை? ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அனுப்பப்படுகிற காற்றின் மேல் சத்தியமாக. அடுத்தது ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபன். அசஃபன மிக வேகமாக வீசக்கூடிய காற்றுன்னு அர்த்தம். ரியாஹு ஷதீதத்து, மிக கடுமையாக வீசுகிற காற்றின் மேல் சத்தியமாக. அசஃபனா ஆசிஃப்னா மிக சுரண்டு சுரண்டு வீசுகிற கடுமையான காற்று. அஸ்ஃபன் இன்னும் வேகமாக வேகத்திலும் வேகமாக வீசக்கூடிய காற்று. வன் நாஷிராத்தி நஷரன் மேகங்களை பல இடங்களிலே பரத்தி வைக்கக்கூடிய காற்றுகள் அவன் மேல் சத்தியமாக. நஷரன பறக்குது. காற்று என்ன செய்யும் பை? மேகத்தை அழிச்சிட்டு போய் எந்தெந்த ஊருக்கு மலையை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துறதா இல்லையா? அது மலைகளை பல ஊர்களுக்கு பிரித்து அனுப்பக்கூடிய காற்றின் மேல் சத்தியமாக. ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கன். நஷர்னா நஷர்னு சொன்னால் பரப்புதல், ஃபர்கனா பிரிக்குதல். எது எதுக்கு எவ்வளோ வேண்டுமோ என்று பிரித்து பிரித்து அனுப்பக்கூடிய காற்றின் மேல் சத்தியமாக. ஃபல் முல்கியாத்தி திக்ரன் உபதேசத்தை உண்டு பண்ணக்கூடியவைகளாகிய அந்த காற்றுகள், அதன் மூலமாக உபதேசத்தை அவைகள் உண்டு பண்ணுகின்றன. அது எப்படிங்க? கடுமையான காற்று புயல் வீசுது, மக்கள் நடுநடுங்கி போய் இப்போ தௌபா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எது உழுகுமோ இடி மண்டல விழுந்துருமோ அப்படின்னு பயத்தில் அல்லாஹ் திக்ர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரை அதுதான் போடுது. எது? இந்த கடுமையான காற்று. உதுரன் அவ் நுதுரன். உதுர்னா மன்னிப்பு, நுதுர்னா எச்சரிக்கை. அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய எச்சரிக்கையும் அவர்களுக்கு நினைவுறுத்தக்கூடியவைகளை போடக்கூடிய காற்று. திக்ருக்கு சிஃபத்து மாதிரி வச்சுங்க. திக்கரன் உதுரன் அவ் நுதுரன். ஹால கவுனியும் உதுரன். அவைகள் அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பாகவும் அல்லாஹின் புறத்திலிருந்து எச்சரிக்கையாகவும் இருக்கும் நிலையில் உபதேசங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த காற்றுகள், உபதேசங்களை கல்விலே போடக்கூடிய காற்றுகள். வலஞ்சபை இது ஒரு அர்த்தம் சொல்லி எல்லாம் என்ன சொல்கிறேன்? இன்னமா துஅதுன, நிச்சயமாக எதை நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்படுகிறீர்களோ இல்லை வாக்கவும் நிச்சயமாக அவை நிகழ்ந்தே தீரும், மறுமை நாள் வந்தே தீரும் என்று எல்லாம் சொல்கிறோம். இப்போ காற்றுன்னு அர்த்தம் வச்சோமா? இப்போ மலக்குன்னு அர்த்தம் வைப்போம். வல் முருசலாத்தி அனுப்பப்படக்கூடிய மலக்குகள். உருஃபன் நல்ல விஷயங்களை கொண்டு. உருஃபுன்னு சொல்லி நல்ல விஷயங்கள் அர்த்தம் வச்சிருந்தோம். அரஃபாயிலிருந்து மாரூஃப், அம்ருபில் மாரூஃப் வருது இல்லையா? நல்லதை ஏவுதல், நஹியில் முன்கர் தீயை தடுக்குதல். உருஃபன் நல்ல விஷயங்களை கொண்டு அனுப்பப்பட்ட நபிமார்கள் வகை கொண்டு வரக்கூடிய மலக்குகள். ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபன் மிக வேகமாக வரக்கூடிய மலக்குகள். மலக்குகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அங்கேருந்து வானந்து படி வச்சு இறங்கிட்டு வருவாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. வன் நாஷிராத்தி நஷரன் அல்லாஹ்வுடைய செய்தியை உலகமெங்கும் அனுப்பி பரவலாக கொண்டு செல்லக்கூடியவர்கள். அடுத்தது ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கன் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறிவிக்கக்கூடியவர். இது உண்மை செய்யலாம், இது தப்பு செய்யக்கூடாது என்ற உண்மையும் பொய்யும் பிரித்து அறிவிக்கக்கூடியவர்கள். ஃபல் முல்கியாத்தி திக்ரன் மக்கள் உள்ளங்களிலே திக்ரை போடக்கூடியவர்கள். உதுரன் அவ் நுதுரன் மன்னிப்பதுடனே இன்னும் எச்சரிப்பதுடனே இரண்டு உபதேசங்களையும் உள்ளங்களிலே போடக்கூடியவர்கள். இன்னொரு அர்த்தம் உதுருக்கு லில் இஅ்திதாரின்னு அர்த்தம். லில் இஅ்திதாரி வன் நுதுர். அல்லாஹ் தஆலா நபிமார்களையும் மலக்குமாரையும் ஏன் அனுப்பி வைக்கிறான்? இஅ்திதாருக்காக வேண்டி. எனக்கு அல்லாஹ் கியாமத் நாளில் போய் அல்லாஹ் ஆதாரம் படிப்பான் இல்லையா? யாரில் நபிமாரெலாம் வரல, வந்திருந்தால் நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி
இவர்கள் மீது சாக்கு பிடிப்பதற்காக இஅ்திதால் உதுர் செய்வதற்காக லில் இஅ்திதாரி வன் நுதுர் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ்வுடைய திக்ரை குர்ஆனை இவர்களுக்கு மத்தியிலே போட்டார்கள். உஸ்ரன் அவ் நுஸ்ரன் இன்னமா தூஅதூன லவாक़ி. சில பேர் சொல்கிறாங்க இது அனைத்தும் உபதேசங்களையும் குர்ஆனையும் குறிக்குது. வல் முர்சலாத்தி உருஃபன் தொடர்படியாக அனுப்பப்பட்ட உபதேசங்கள். பல ஆசிஃபாத்தி அஸ்ஃபன் மக்கள் உள்ளங்கள் வேகமாக போய் பாயக்கூடிய உபதேசங்கள். ஆக பலவித ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. போய் 2 சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதை வேணால் எடுத்துங்க. இன்னும் எடுத்து பாருங்கள், தஃசீல் நிறையா இருக்குது. இன்னமா தூஅதூன லவாक़ி நிச்சயமாக எதை நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்படுகிறீர்களோ நிகழ்ந்தேதான் தீரும். எது? சத்தமாக சொல்லுங்கள் பை. ஃபஇதன் நுஜூமு துமிசத் நிச்சயமாக இந்த நட்சத்திரங்கள் ஒளி மங்கச் செய்யப்படும் நேரத்தில். துமிசத்தனா முஹிய நூறுஹா அது ஒளிகள் மங்கச் செய்யப்படும் நேரத்தில். வைத ஸமாஉ ஃபுரிஜத் இந்த வானமாகிறது வெடித்து விலகும் நேரத்தில், ஒன்றுக்கொண்டு வெடிக்கும் நேரத்தில். வைதல் ஜிபால் நுசிஃபத் மலைகளெல்லாம் இடத்தை விட்டும் பேர்க்கப்படுகிற பொழுது, தூள் தூளாக்கப்படும். நசஃபனா தூள் தூளாக்கிறது. இன்சிஃபஹா ரப்பி நஸ்ஃபன் யஸ்அலூனல் ஜிபால் குல் இன்சிஃபஹா ரப்பி நஸ்ஃபன் மலையை பற்றி கேட்கிறார்கள். எங்கள் ரப்பு அதை அது பொடி பொடியாக தூள் தூளாக ஆக்கி விடுவான். அதில்ல மலைகள் தூளாக்கப்படுகிற பொழுது. வைத ருசுலு உக்கிதத் நபிமார்கள் மட்டும் நேரம் கொடுக்கப்படுவார்கள். உங்களுக்குரிய காலம் வரைக்கும் சேவை செய்யுங்க, அப்புறம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூப்பிட்டுக்குவான். உக்கிதத் அவர்கள் நேரம் கொடுக்கப்படுகிற நேரத்தில். ஐயோமின் உஜ்ஜிலத் எந்த நாளுக்காக வேண்டி இவ்வாறு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் நல்லா காலம் விட்டு வச்சிருக்கிறான்? எதுக்காக காத்திருக்கான்னு தெரியல. லி யோமில் ஃபஸ்ல் திருப்பளிக்கிற ஒரு நாள் வருகிற வரையிலேயும் அந்த நாளுக்காக வேண்டி. அவன் அதராக்கமா யோமுல் ஃபஸ்ல் தீர்ப்பளிக்கும் நாள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? வயலும் யோமைதில் முகதிபி அந்த நாளிலே பாவிகளுக்கு பொய்யர்களுக்கு வயலுன்ற நரகம் இருக்கிறது. அலம் நுஹ்லிக்கில் அவ்வலீன் இதற்கு முன்பு வாழ்ந்தவள் நாம் அழிக்கவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா? சும்ம நுத்துபிஉஹுமுல் ஆஹரீன் அதற்கு பின்பு என்ன பை அலம் நுஹ்லிக்கில் அவ்வலீன் முந்தியவர்களை அழிக்கவில்லையா? சும்ம நுத்துபிஉஹும் அவர்களை நாம் பின்தொடரச் செய்தோம் அல் ஆஹிர் மற்றவர்கள். ஆது கூட்டத்தை அழிக்காங்க, அதுக்கு பின்னாடி சமூக கூட்டத்தார்கள் மற்ற ஆது வரிசையாக 1 by 1 அழிச்சிட்டே வந்தான் பாவம் செய்கிற பொழுதெல்லாம். கதாலிக்கு இவ்வாறு தான் நஃபஅலு பில் முஜ்ரிமீன் பாவிகளை நாம் செய்வோம். எவன்லாம் தப்பு செய்யணும் இப்படி தான் அழிப்போம். வயலு யோமைதில் முகதிபீன் பொய்யர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டுமா. அலம் நஹ்லுக்கும் உங்களை படைக்கவில்லையா நாம் இம்மாய் மஹீன் ஒரு இழிவான மதிப்பில்லாத ஒரு தண்ணீரிலிருந்து உங்களை நான் படைக்கவில்லையா? இலா கதரிம் மாயுமே ஃபஜஅல்நாஹு அந்த தண்ணீரை நாம் ஆக்கினோம் ஃபி கராரிம் மக்கீன் பாதுகாப்பான தங்குமிடத்தில். கரார்னா தங்குமிடம், மக்கீன பாதுகாப்பான ஒரு தங்குமிடத்தில் நாம் அந்த தண்ணீரை ஆக்கி இருக்கவில்லையா? அம்மா வயிற்றில், இங்கே அர்த்தம் வந்து அம்மா வயிறு. இலா கதரின் மாலும் அறியப்பட்ட ஒரு நேரம் வரை, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரையிலையும் அம்மா வயிற்றில் 9 மாதம் 10 நாள் இருந்தாங்க. 40 வாரம். எத்தனை வாரம்? ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் 40 வாரம் இருக்கும். ஒவ்வொரு 40க்கும் அல்லாததில் ஒவ்வொரு நாளும் மாற்றுவோம். 1 வாரம் 2 வாரம் 40 வாரம். எத்தனை நாள் மொத்தம்? 4 7 28 280 நாள் அம்மா வயிற்றில் இருப்பாங்க. மாத கணக்கு வச்சா 9 மாதம் 27 220 நாள், இன்னொரு 10 நாள், 9 மாதம் 10 நாள். ஃபகதர்னா நாம் அங்கே அளவை நிர்ணயம் செய்தோம். எவ்வளோ நாள் உள்ளே இருக்கணும், எத்தனை கிராம் எடை என்பதை அம்மா வயிற்றில் வைத்தே நாம் தான் அவைகள் நிர்ணயம் செய்தோம். ஃபநிஅமல் காதிரூன் நிர்ணயம் செய்பவர்களில் நாம் மிக மேலானவர்களாக இருக்கிறோம். வயலு யோமைதில் முகதிபீன் பொய்யர்களுக்கு அந்த நாளிலே
வயல் நரகம் உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக. அலம் நஜஅலில் அர்ல மிஹாதன் அலம் நஜஅல் அர்ல கிஃபாத்தன், நாம் இந்த பூமி அவர்களுக்கு ஆக்கி தரவில்லையா, கிஃபாத்தன் அவர்களுடைய பாதுகாப்பான வீடாக, பையாக, வியானா பைக்கு சொல்கிறது, கிஃபாத்தன் அவர் தங்குமிடமாக, தகுந்த தங்குமிடமாக, அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய பூமியாக நம்ம ஆக்கி இருக்கவில்லையா. கிஃபாத்துனா என்ன அர்த்தம்? அரவணைக்கும் இடம், தங்குமிடம், வீடு. அஹ்யாவும் அம்வாத்தா, ஹயாத்தா நிலையிலேயும் மௌத்தாப்பா நிலைமையிலேயும். ஹயாத்தா இருக்கும்போது வீடாக வாழ்கிறோம், மௌத்தாப்பான அதுதான் வீடு. எது? கபர்ஸ்தான் நமக்கு வீடு. வஜஅல்னா ஃபீஹா, அதில் ஆக்கினோம், ரவாசிய உறுதிமிக்க மலைகளை, ஷாமிஹாத்தின் ரொம்ப உயரமான மலைகளை ஆக்கி வைத்தோம். அஸ்கைனாக்கும் உங்களுக்கு ஊட்டினோம், மான் ஃபுராத்தன், ஃபுராத்துடைய தண்ணீரை. ஃபுராத்துன்னு சொன்ன அர்த்தம் என்ன? மிக மிருதுவான. வேறு வருது குரானில், ஹாதா அசுபுன் ஃபுராத்துன், இது மிக ஷாயோன் சராபுகா, அதுபுன் ஃபுராத்தன் மிக இனிமையான, உண்ணுவதற்கு இனிமையான தண்ணீரை நாம் ஆக்கவில்லையா, கொடுக்கவில்லையா உங்களுக்கு? அதுபன் ஃபுராத். இப்படியெல்லாம் நாம் கொடுத்தோம். அப்போ அல்லாஹ்க்கு மாறு சேர. வயலும் யோமையில் முக்கதிபின், இதையெல்லாம் உண்டு விட்டு பொய் சொல்லக்கூடிய அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக மறுமை நாளிலே. இன்தலிகு, மறுமையில் சொல்லப்படும், செல்லுங்கள், இதோ இலாமா குந்தும்பி துக்கதிபின், இந்த நரகத்தை நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தீர்களோ, செல்லுங்கள் அந்த நரகத்தின் பக்கம் என்று சொல்லப்படும் மறுமையிலே அது காஃபிர்களுக்கு. இன்தலிகு, நீங்கள் செல்லுங்கள், இதா லில்லின், அந்த நிழலின் பக்கம். இதா லில், இங்கே லில்லுக்கு அர்த்தம் வந்து புகை. புகையின் நிழல், நரகத்துடைய புகை அப்படியே மூண்டு அப்படியே சூரியனை மறைச்சும், அந்த அளவுக்கு கரும் புகை சூழ்ந்தது. எல்லாம் யார் சொல்கிறாங்க தெரியல, இன்தலிகுன்னு நரகவாசி சொல்கிறான். பா இன்தலிகு, செல்லுங்கள், இலா லில்லின், அந்த நரகத்துடைய நெருப்புடைய நிழல், புகையுடைய நிழலில் செல்லுங்கள். தி சலாசி ஷுஅப், 3 ஜுவாலைகளை உடைய, அப்படி இவனை முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் சூழும். ஷுஅப்னா கிளை, ஷுஅப்னா 3 கிளைகள், முன்னாடி ஒரு கிளை, 2 சைடு 2 கிளை, 3 கிளைகளை உடைய அந்த நரகத்தின் நெருப்பின் பக்கம் செல்லுங்கள். லா வலீலின் வலா யுக்னி மினல் லஹப், அது நிழல் தரக்கூடியதாகவும் இருக்காது, அங்கிருந்து வீசக்கூடிய கங்குகளை தடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. லா வலீல், எந்த நிழலும் அவருக்கு சுகமாக இருக்குமா இருக்காது. யுக்னி மினல் லஹப், லஹப்னா நரகத்துடைய ஜுவாலைகளை விட்டும் தடுக்கக்கூடியதாகவும் இருக்காது, அங்கிருந்து ஜுவாலையும் படும். இன்னஹா, நிச்சயமாக அவை ஆகிறது, தர்மி, அந்த நெருப்பாகிறது, வீசும், பி ஷரரின், நெருப்பு கங்குகளில் வீசும். நரக தூரமாக இருந்தாலும் அங்கே நெருப்பு பொறி பறக்கும். அந்த நெருப்பு பொறி இருக்கே, ஷரரன் நெருப்பு பொறி. பை நெருப்பு எரியும், பொறி பறக்கல பாய், அப்படி சிட்டு பறிக்கும் பார்த்தீங்களா. அடுப்பு எரிஞ்சானா, சாப்பாடு கடுக்க பெருசாக இருக்குன்னா பக்கத்தில் மேலே டப்பு டப்புன்னு தெரிக்கும். அந்த மாதிரி நரகத்துடைய பொறி இருக்குது பார்த்தீங்களா, அது 500 வருஷத்துக்கு பொறி பறந்து அங்கே வந்து விழுகும். பி ஷரரின், பொறிகள், கல் கஸ்ர், அந்த ஒவ்வொரு பொறியும் ஒரு மாளிகை மாதிரி இருக்கும், பெரிய அரண்மனை அளவுக்கு, பிரம்மாண்டமான அரண்மனை அளவிற்கு உண்டான பொறி பறந்து வரும். கஅன்னஹு, அந்த பொறியாகிறது, ஜிமாலத்துன் சுஃபுர், ஜிமால்னா ஒட்டகம், சுஃபுர்னா மஞ்சள் நிற, மஞ்சள் நிற ஒட்டகத்தை போன்று அவ்வளோ பெருசு இருக்கும் ஒவ்வொரு பொரியும். கண்ணுக்கு தெரியும் தின்னு இருக்கும், துணியால் பார்க்குறோம். இப்போ நரகத்துடைய பொறி எப்படி இருக்கும், ஒன்று மாளிகை மாதிரி, மஞ்சள் ஒட்டகம் மாதிரி அத்தனை பெருசு, அவ்வளோ பெரிய பொறி பறந்து வரும். வயலும் யோமையில் முகதிபீன், முகதிபீன் பொய்யர்களுக்கு அந்த நாளில் நாசம் உண்டாகட்டுமாக, கேடு உண்டாகட்டுமாக. ஆதா, இந்த நாள் இப்படிப்பட்ட நாள் என்றால், யௌமு லா யந்திகூன், அந்த நாளில் அவர்கள் யாரும் பேச மாட்டார்களே, அப்படிப்பட்ட நாளாக இருக்கும். வலா யுதனு லஹும், அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. ஃபயஅ்ததிரூன், அவர்களுக்கு அங்கே அல்லாஹ் இடத்துல காரணம் சொல்லுவார்களே, சாக்கு சொல்லுவார்களே, அப்படி அதுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. யாருக்கும் பேசவும் முடியாது, அல்லாஹ் சாக்கும் சொல்ல முடியாது. இதனால் தான் அப்படி செஞ்சேன், இதனால் அப்படி செஞ்சேன்.
வயலும் யோமையில் முக்கதிபீன், பொய்யர்களுக்கு அந்த நாளிலே கேடுதான், நாசம்தான். ஹாதா யோமுல் ஃபஸ்ல், இது தீர்ப்பளிக்கப்படும் நாளாக இருக்கும். உண்மை எது தீமை எது என்று பிரித்து சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். ஜமஅனாக்கும், அந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்போம். வல்லவ்வலீன், இதற்கு முன்பு வாழ்ந்த பொய்யர்கள் வாழ்ந்தாங்களே அவர்களையும் ஒன்று சேர்ப்போம். இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்ப்போம். ஃபைன் கானலக்கும் கைதுன், இதோ மறுமையில் வந்துவிட்டால் இன்று ஏதேனும் சூழ்ச்சி இருந்தால் ஃபகீதூனி, எனக்கு அந்த சூழ்ச்சியை செய்யுங்கள். தப்பித்து போங்க, சூழ்ச்சி செஞ்சு தப்பிச்சு போங்க எங்கேயாச்சும். யாரும் முடியாது. வயலும் யோமையில் முக்கதிபீன், பொய்யர்களுக்கு அந்த நாளில் வயல் என்ற நரகம்தான். இன்னல் முத்தகீன், நிச்சயமாக முத்தகீன்கள் எங்கே இருப்பாங்க? இது நரகத்தை யாருக்கு சொல்கிறாங்க? காஃபிர்கள். முத்தகீன்கள் எங்கே இருப்பார்கள்? ஃபீ ஸிலாலின் வ உயூன், அற்புதமான சொர்க்கத்தின் நிழல்களிலேயும் இன்னும் ஊற்றுக்கண்களிலும் உழவிக் கொண்டிருப்பார்கள். ஃபவாக்கிஹ மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் ஆசைப்படக்கூடிய பழங்களை உண்டு கொண்டிருப்பார்கள். குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹனீஅன், மகிழ்ச்சியாக. ஹனீஅன் என்னங்க? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்கள். குலு வஷ்ரபு ஹனீஅன், சாப்பிடும்போது அந்த உணவு எளிமையாக உள்ள போது அதுக்கும் ஹனின்னு சொல்லப்படும். குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹனியன், மிக மிக மிருதுவாக தொண்டைக்குள் நுழையக்கூடியதாக. பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் துன்யாவில் செய்து கொண்டிருந்த நற்காரியங்களுக்காக இங்கே இப்படி நல்லவற்றை எல்லாம் அனுபவிக்க செய்வான். இன்னா கதாலிக்க நஸில் முஹ்சின், இப்படித்தான் நற்காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம், பதில் கொடுப்போம். வயலும் யோமையில் முக்கதிபீன், பொய்யர்களுக்கு நரகம் உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக. குலு வதமத்தாவு கலீலன், சாப்பிடுங்கள், இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் துனியாவில். இன்னக்கும் முஜ்ரிமூன், நிச்சயமாக நீங்கள் பாவிகளாக இருக்கின்றீர்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்துக்குங்க, அவ்வளோதான், சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. வயலும் யோமையில் முக்கதிபீன், பொய்யர்களுக்கு அந்த நாளிலே மிக கடும் வேதனை இருக்கிறது. வைதா கீழ் முர்காவு, அவர்களை ருக்கு செய்கின்ற கூறப்பட்டால் லா இருக்காவு, ருக்கு செய்வதே இல்லை. அல்லாஹ் வணங்கும்படி சொல்லப்பட்டால் வணங்குறதில்லை அந்த காஃபிர்கள். வயலும் யோமையில் முக்கதிபீன், பொய்யர்களுக்கு அந்த நாளிலே கேடுதான். பி ஐய ஹதீஸிம் பாதஹு யுமினூன், இவ்வளவு விஷயங்கள் தெளிவாக சொன்ன பின்பும் ஈமான் கொள்ளவில்லை என்றால், இதை விட்டு வேறு எந்த செய்தியை போய் நீ ஈமான் கொள்ளப் போகிறாய்? இவ்வளோ பெரிய செய்தி ஈமான் கொள்ள, அப்புறம் நீ எதை ஈமான் கொள்ள போகிற என்று அல்லாஹ் கூறிவிட்டான். ஃபபி ஐய ஹதீஸிம் பாதஹு யுமினூன், இதற்கு பின்பு எந்த ஹதீஸை கொண்டு, எந்த சொல்லை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளப் போகின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்ஷா அல்லாஹ் மீதி குர்ஆனையும் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.